ஆன்லைன்லயும் அப்படியே கவனிங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ் பாத்துடலாம், அதுக்கப்புறம் டாபிக் உள்ள போலாம். சரியா? ஃபர்ஸ்ட் டாபிக் போட்டுக்கோங்க, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். சரியா? சோ அது கீழே நேஷனல் இன்கம்னு போட்டுக்கோங்க, தேசிய வருமானம், நேஷனல் இன்கம். சரியா? ரெண்டாவது என்ன கீழே ரெண்டாவது டாபிக் எழுதுங்க, தேசிய வருமானம். சரியா? மூணாவது திட்டக்குழு. திட்டக்குழு கமா நித்தி ஆயோக்னு போட்டுக்கோங்க. நித்தி ஆயோக், NITI அப்படியே போடு, NITI ஆயோக், நித்தி ஆயோக் கமா 5 ஆண்டு திட்டங்கள். 5 ஆண்டு திட்டங்கள். சரியா? பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக் அண்ட் 5-year பிளான். 5-year பிளான். சரியா? அடுத்து மூணாவது பேங்கிங் சிஸ்டம். பேங்கிங் சிஸ்டம் அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, RBIன்னு போட்டுக்கோங்க. வங்கி முறைகள், வங்கி முறைகள் மற்றும் RBI. சரியா? அடுத்து மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசி அண்ட் பிஸ்கல் பாலிசி. சரியா? தமிழ்ல பணவியல் கொள்கை மற்றும் நிதி கொள்கை. மானிட்டரி பாலிசி கமா பிஸ்கல், FISCAL, பிஸ்கல் பாலிசி. சரியா? பணவியல் கொள்கை மற்றும் நிதி கொள்கை. சோ அந்த நிதி கொள்கை பக்கத்திலேயே ஒரு கமா போட்டு எழுதிக்கோங்க, GST. GST. அப்புறம் கீழே சரி, நான் முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். சரியா? சோ கீழே அப்படியே போட்டுக்கோங்க, வேலையின்மை. வேலையின்மை, மக்கள் தொகை, மக்கள் தொகை, வறுமை, சுகாதாரம், கல்வி. சரியா? சோ இங்க எப்படி எழுதிக்கோமா, அன்எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட், பாப்புலேஷன், அடுத்து பாவர்ட்டி, பாவர்ட்டி, பாப்புலேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், பாப்புலேஷன், பாவர்ட்டி, ஹெல்த், எஜுகேஷன். சரியா? சோ இதெல்லாம் பார்க்க போறோம். சோ இவ்வளவு படிச்சா போதும். ஓகேவா? சோ இதுல இல்லாம அக்ரிகல்ச்சரல் செக்டார்ஸ்னு ஒண்ணு இருக்கும், இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்னு ஒண்ணு இருக்கும், லேண்ட் ரிஃபார்ம்னு இருக்கும். அதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் போட்டுக்கோங்க, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். சோ இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் பேஜ் எடுத்து போட்டுக்கோமா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. PDF நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நீங்க மேக்ஸிமம் கவனிச்சுக்கோங்க, எதுவும் எழுத வேண்டாம். என்னெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா எழுதி போடணும் அதை மட்டும் நோட் பண்ணிட்டே வாங்க. சரியா? ஏதாவது எக்ஸ்ட்ரா எழுதுறேன்னா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு சொல்றப்ப இந்தியாவுல என்ன மாதிரியான பொருளாதார முறை கடைபிடிக்கப்படுது, இங்க என்னென்ன துறைகள் இருக்கு, பொருளாதாரத்துல என்னென்ன வகைகள் இருக்கு, என்னென்ன முக்கியமான டெபினிஷன்ஸ் யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். அடுத்து வந்து பின்னாடி முக்கியமான இண்டிகேட்டர்ஸ், HDIனா என்ன, GNHIனா என்ன, சோ இந்த மாதிரி ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் பார்ப்போம். சோ அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றாங்க, கடைசியா தேசிய வருமானம் எப்படி கணக்கீடு பண்றாங்க. சரியா? சோ இன்னைக்கு அந்த முதல் 2 டாபிக் பார்த்துடலாம், தேசிய வருமானமும் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற டாபிக் பார்த்துடலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கவனிங்க, இதுல முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், நிறைய எக்ஸாம்ல கேட்கறது, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஒரு நிமிஷம். சோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபாதர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் ரொம்ப முக்கியம். ஃபாதர் ஆஃப் எக்கனாமி யாரு,
ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி யாரு? ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் நிறைய எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேக்குறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு முக்கியமான ஃபாதர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்படியே கவனிச்சிட்டே வாங்க. ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யாருன்னு கேட்பாங்க. சரியா? சோ பொருளாதாரத்தினுடைய தந்தை யாரு அப்படின்னு கேட்டா ஆடம் ஸ்மித். ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். இவர் பேரை மறக்கவே கூடாது. ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யாருன்னு கேட்டா மேம் இப்ப இத நோட்ஸ் எழுதிக்க வேணாமா மேம்? இத சார் நோட்ஸ் எழுத வேண்டாம், ஜஸ்ட் நான் சொல்றது அப்படியே கவனிச்சிட்டே வாங்க. நான் எக்ஸ்ட்ரா நான் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துடுறேன். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் எழுதுறேன் இல்லையா, அது மட்டும் நோட்ல எழுதிட்டே வாங்க. நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா எழுதி போடுறேன், என்னோட ஹேண்ட் ரிட்டன் மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யாரு? சரியா? ஆடம் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு பர்சன். சோ இவருக்கே ஒரு 3 முக்கியமான பேர் இருக்கு. 5வது 6வது பாருங்களேன். ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி, அரசியல் பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு இவர் தான் சொல்றாங்க. அடுத்து ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம், சரியா? முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் டேர்ம்ஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். கேபிட்டலிசம்னா என்ன, சோசியலிசம்னா என்ன அப்படிங்கிற நான் பின்னாடி சொல்றேன். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப ஆடம் ஸ்மித்துக்கு என்ன பண்ணிருக்கோம்? ஒரு 3 பேர் படிச்சிருக்கோம். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி அண்ட் ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். தமிழ்ல எப்படி போட்டிருக்கேன்? பொருளாதாரத்தின் தந்தை, அரசியல் பொருளாதாரத்தின் தந்தை, முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை. புரியுதா? ஆடம் ஸ்மித்னாலே நமக்கு இந்த 3 டேர்ம் ஞாபகம் வந்துடணும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ஜே.எம். கீன்ஸ். சரியா? சோ ஜே.எம். கீன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான பேர் கொடுத்திருக்காங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ், சரியா? நவீன பொருளாதாரத்தின் தந்தை. சோ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ். அடுத்து ஃபாதர் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி, கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு இவரை சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்போ ஜே.எம். கீன்ஸ்ங்கிறவரு ஒரு 2 பேர் படிக்கிறோம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமி அண்ட் ஃபாதர் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. சோ இந்த மிக்ஸ்டு எக்கனாமிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான டேர்ம். ஓகேவா? சோ இந்த கலப்பு பொருளாதாரத்தை நம்ம இந்தியால ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. சோ அது யாருன்னு கேட்டா ஜவஹர்லால் நேரு. சோ இதை பொதுவா சொன்னவர் ஜே.எம். கீன்ஸ். அதனால இவரை ஃபாதர் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்றோம். இந்தியாவில கொண்டு வந்ததுனால இந்திய கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்கலாம். ஃபாதர் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஃபாதர் ஆஃப் பிளானிங், திட்டமிடுதலின் தந்தை யாரு அப்படின்னு கேட்பாங்க. சோ விஸ்வேஸ்வரையா. இவர் ஒரு முக்கியமான நபருங்க. 5 இயர் பிளான் படிக்கிறப்ப இவரை படிப்போம். சரியா? சோ 5 ஆண்டு திட்டங்கள்ல ஒரு முக்கியமான நபர். சோ அதனால இவர் என்னன்னு சொல்றாங்க? ஃபாதர் ஆஃப் பிளானிங் அப்படின்னு சொல்றாங்க, விஸ்வேஸ்வரையா. சோ இவர் முக்கியமான ஒரு என்ஜினியர். ஆக்சுவலா இவரோட பர்த்டே தான் நம்ம என்ஜினியர்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம், செப்டம்பர் 15. சோ என்ஜினியர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஸ்வேஸ்வரையோட பர்த்டே தான் நம்ம என்ஜினியர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அடுத்து ஃபாதர் ஆஃப் சோசியலிசம், அதாவது சமத்துவத்தின் தந்தை யாரு அப்படின்னு கேட்டா காரல் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர். சோசியலிசம் அப்படின்னு சொல்றப்ப காரல் மார்க்ஸ். சரியா? அடுத்து ஃபாதர் ஆஃப் என்விரான்மெண்டல் எக்கனாமி, ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். ஃபாதர் ஆஃப் என்விரான்மெண்டல் எக்கனாமி, எம்.எஸ். சுவாமிநாதன். சோ இவரை நம்ம பொதுவா இந்த பேர் எம்.எஸ். சுவாமிநாதன்ற பேரை கிரீன் ரெவல்யூஷன்ல படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? சோ கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு டேர்மை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணவரே எம்.எஸ். சுவாமிநாதன் தான். அதிகமா நிறைய இந்த நெல், கோதுமை எல்லாம் அந்த டைம்ல அதிகமா உற்பத்தி பண்ணாங்க. நிறைய நேச்சுரல் ஃபர்டிலைசருக்கு பதிலா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாங்க. சரியா? சோ அதனால ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஃபாதர் ஆஃப் என்விரான்மெண்டல் எக்கனாமி அப்படிங்கிறது எம்.எஸ். சுவாமிநாதன். இவர் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் இப்போ லாஸ்ட் இயர் தான் ரீசெண்டா இறந்து போயிட்டாரு. சரியா? சோ இவருக்கு இந்த வருஷம் பாரத ரத்னா விருது கொடுத்திருக்காங்க. அப்ப இவரை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபாதர் ஆஃப் என்விரான்மெண்டல் எக்கனாமி. இது புரிஞ்சுதா பாருங்க. அப்படியே இந்த 9 பேரும் ஒரு தடவை அப்படியே ரீகால் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபாதர் ஆஃப் எக்கனாமி, மாடர்ன் எக்கனாமி, மிக்ஸ்டு எக்கனாமி. அதுவே இந்தியால யாரு? பொலிட்டிக்கல் எக்கனாமி, கேபிட்டலிசம், பிளானிங், சோசியலிசம், என்விரான்மெண்டல் எக்கனாமி. அப்படியே இந்த பேர் ஒரு தடவை பாருங்க பார்க்கலாம். சரியா? எதுவும் எழுத போறது இல்ல. அதனால என்ன ஸ்கிரீன்ல தெரியுதோ அப்படியே இங்கேயே படிச்சுட்டு போயிடலாம். இந்த ஒரு டாபிக் இன்னைக்கு முடிச்ச மாதிரி இருக்கும். சரியா? சோ அப்படியே படிச்சுட்டே வாங்க. ஆன்லைன்ல இருக்கவங்களும் ஜஸ்ட் அதை அப்படியே ஒரு ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த 9 பேரும் கண்டிப்பா எக்ஸாம்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அதனால இந்த 9 பேரும் தெரிஞ்சிருக்கணும். படிச்சாச்சா?
சொல்லுங்க. ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யாரு? ஆடம் ஸ்மித். ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி யாரு? ஆடம் ஸ்மித். ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம், முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை யாரு? அதுவும் ஆடம் ஸ்மித் தான். சரியா? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் யாரு? ஜேஎம் கீன்ஸ். இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜேஎம் கீன்ஸ். சரியா? அவர் இன்னொன்னு என்ன பண்ணாருன்னா கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு படிச்சோம், மிக்சட் எக்கனாமி. இந்தியாவில கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தது யாரு? ஜவஹர்லால் நேரு. அவரை இங்க சொல்லணும். ஓகேவா? திட்டமிடுதலின் தந்தை யாரு? விஸ்வேஸ்வர் ஐயா. சரியா? அவர் வந்து ஒரு என்ஜினியர் சொன்னோம் இல்லையா? சோ நிறைய பிளானிங் பத்தி எல்லாம் நிறைய பேசியிருப்பாரு. அதனால அவரை திட்டமிடுதலின் தந்தை அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ அந்த பேர் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து கவனிங்க, விங்ஸ் ஆஃப் எக்கனாமி. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேஜர் விங்ஸ் இருக்கு. ஒன்னு நுண்ணிய பொருளாதாரம், இன்னொன்னு பேரியல் பொருளாதாரம். சரியா? மைக்ரோ, மேக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மைக்ரோ எக்கனாமிங்கிறது என்னன்னா ஒரு தனிப்பட்ட குடும்பத்தினுடைய வருமானம். சரியா? ஒரு தனிப்பட்ட நபருடைய வருமானம், அவருடைய வரவு செலவுகளை படிக்கிறது மைக்ரோ எக்கனாமி. சரியா? ஒரு குறிப்பிட்ட ஒரு இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டேட். சரியா? இப்ப இந்த ஸ்டேட்ல வந்துட்டு விலைவாசி உயர்வுலாம் எப்படி இருக்கு, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு தக்காளி, ஒரு கிலோ தக்காளி எவ்வளவு விக்குது அப்படின்னு பார்த்தா அது மைக்ரோ எக்கனாமி. ஓகேவா? சோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் பாக்குறது இல்ல, ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கான வரவு செலவுகளை மட்டும் பாக்குறது. சோ இந்த மாதிரி கணக்கு பண்ணாங்கன்னா அது மைக்ரோ எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம இந்தியா முழுக்க பாக்குறாங்க, இந்தியா முழுக்க ஒரு கிலோ தக்காளி எப்படி விக்குது. சரியா? சோ எல்லா ஸ்டேட்டையும் கம்பேர் பண்றது, அப்படி இல்லைன்னா இந்தியாவுடைய மொத்த தேசிய வருமானத்தை கணக்கீடு பண்றது, இந்த மாதிரி மொத்தமா கணக்கு பண்றது அப்படிங்கிறது மேக்ரோ எக்கனாமின்னு சொல்லுவாங்க. சோ டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ எக்கனாமினா ஒரு குறிப்பிட்ட இடம் இல்ல ஒரு குறிப்பிட்ட நபருக்கான வரவு செலவுகளை பாக்குறது. மேக்ரோ எக்கனாமிங்கிறது மொத்த தேசத்துக்கே கணக்கு பண்றது. சரியா? அப்போ விங்ஸ் ஆஃப் எக்கனாமி என்ன இருக்குன்னு கேட்டா ரெண்டு விங்ஸ் தான். ஒன்னு மைக்ரோ, இன்னொன்னு மேக்ரோ. நுண்ணிய பொருளாதாரம், இன்னொன்னு பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? அடுத்து இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். சோ இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 3 துறைகள் இருக்கு. மேஜரா பாத்தீங்க அப்படின்னா 3 முக்கியமான துறைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க? பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார். சரியா? சோ பிரைமரி செக்டாருங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ராவா ஒரு மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்றது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் நெல் போடுறேன் அப்படின்னா நெல்லை நான் அப்படியே ஒரு மூலப்பொருளை அப்படியே நான் ராவா ப்ரொடியூஸ் பண்ணுவேன். நான் இப்ப பருத்தி விளைய வைக்கிறேன்னா பருத்தியை நான் ராவா ப்ரொடியூஸ் பண்ணுவேன். சரியா? அப்படி இல்லை நான் கரும்பு போடுறேன் அப்படின்னா கரும்பை ராவா ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஸோ எங்கெல்லாம் நமக்கு நேச்சுரலா ஒரு ரா மெட்டீரியலா நம்ம ப்ரொடியூஸ் பண்றோமோ அது எல்லாமே பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரா மெட்டீரியல் அப்படின்னாலே ஆப்வியஸா அது வேளாண்மை துறையா மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அக்ரிகல்ச்சர் செக்டாரா மட்டும்தான் இருக்கும். அதனால பிரைமரி செக்டாருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க பாருங்க, அக்ரிகல்ச்சரல் செக்டார். சரியா? சோ அப்போ விவசாயத்துறை அல்லது வேளாண்மை துறை. ஓகேவா? சோ அப்ப பிரைமரி செக்டாருங்கிறது ஒரு ரா மெட்டீரியலா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம். அரிசியா இருக்கலாம், கரும்பா இருக்கலாம், பருத்தியா இருக்கலாம், என வேணா இருக்கலாம். சரியா? சோ இதுல இருந்து ஒரு அரௌண்ட் ஒரு 20% வந்து நம்ம இந்தியாவுடைய ஜிடிபில இவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஒரு சில டேட்டாஸ் மட்டும் இப்ப கரண்டா மாறிட்டே இருக்கும். அதை மட்டும் மாத்திடுறேன். ஏன்னா பிடிஎஃப் வந்து ஒரு லாஸ்ட் இயர் பண்ண பிடிஎஃப். சோ இப்போ கரண்டா என்ன டேட்டா இருக்கும் அதை அப்படியே அப்டேட் பண்ணிட்டே வரும். சரியா? சோ இங்க இருக்க டேட்டா வந்து மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே 2023 டேட்டா இருக்கு. சரியா? சோ இப்ப பாத்துக்கோங்க, அக்ரிகல்ச்சர் செக்டார்ல கிட்டத்தட்ட ஒரு 20% வந்துட்டு நமக்கு ஜிடிபில இவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இங்க என்ன வரணும்? பிரைமரி செக்டார்னாலே நம்ம மைண்டுக்கு என்ன வந்துடணும்? ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ற இடம். அப்பனா நான் வந்து வேளாண்மை மட்டும்தான் சொல்லணுமான்னு கேட்டா கிடையாது. இப்ப நான் மீன் பிடிக்கிறேன், மீனுங்கிறது எனக்கு மூலப்பொருள் தான், அது அப்படியே நான் கடல்ல இருந்து நேச்சுரலா கொண்டு வரேன். சரியா? மீன் பிடித்தல் என்பதும் ஒரு பிரைமரி செக்டார் தான். இப்ப நான் ஒரு மரம் வெட்டுறேன், காட்டு மரங்களை வெட்டுறேன், மரம் அந்த ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனிக்கு நான் கொடுக்கணும், நான் போய் மரம் வெட்டுறேன்னா அந்த மரம் வெட்டுதல் அப்படிங்கிறதுமே ஒரு ரா மெட்டீரியல் தான். நேச்சுரலா என்னெல்லாம் கிடைக்குதோ அது அப்படியே பிரைமரிக்குள்ள வந்துருமா? புரியுதா? சரி, ரெண்டாவது என்ன பண்றேன், இப்ப எனக்கு நான் கரும்பு உற்பத்தி பண்ணிட்டேன். என்னால கரும்பை ரொம்ப நாளைக்கு வச்சு என்னால யூஸ் பண்ண முடியாது. இல்ல நான் கரும்பு அப்படியே ராவா வச்சிருந்தாலும் என்னால யூஸ் பண்ண முடியாது. அதை என்ன பண்ணலாம்? மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகைக்கு நான் மாத்தணும், சர்க்கரையா மாத்தணும். புரியுதா? இங்க நான் பருத்தி உற்பத்தி பண்ணிட்டேன், பருத்தியை என்னால அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அதை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நூலா மாத்தி ஒரு துணியா மாத்தணும். அப்பதான் அதை மக்கள் பயன்படுத்தவே முடியும். சரியா? அப்ப எங்க போகுது? பிரைமரி செக்டார்ல இருந்து செகண்டரி செக்டாருக்கு போறாங்க. சரியா? அப்ப செகண்டரி செக்டாருங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வரக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வகையில மாத்துவாங்க.
சரியா? அப்போ இது மேஜரா என்னவாதான் இருக்கும்? இண்டஸ்ட்ரியல் செக்டாரா இருக்கும். ஏதோ ஒரு சக்கரை தொழிற்சாலையா இருக்கும், இல்ல ஒரு நூல் உற்பத்தி பண்ற தொழிற்சாலையா இருக்கும். சரியா? இல்ல இங்க இருந்து வர எல்லா மெட்டீரியல்ஸும் இங்கதான் மாத்த முடியும். சரியா? அப்ப இதுக்கு என்ன பேருன்னு சொல்றாங்க பாருங்க, தொழில்துறை. அப்ப செகண்டரி செக்டார் என்னன்னு சொல்லணும்? தொழில்துறை, இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு சொல்லணும். சோ இங்க இருக்கக்கூடிய ஜிடிபி ரேட்டுமே பாத்துக்கோங்க, அரௌண்ட் ஒரு 29% வந்துட்டு இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. சரியா? அடுத்து டெர்ஷரி செக்டார். இப்ப நான் சக்கரை உற்பத்தி பண்ணிட்டு நான் என்னோட ஃபேக்டரியிலேயே என்னால வச்சுக்க முடியுமா? அப்படியே அவங்க யூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? அந்த பொருளை கொண்டு போய் நான் மக்கள் கையில சேர்க்கணும். சரியா? அப்ப ஏதோ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சு நான் அங்க போய் நான் சேல் பண்ணா மட்டும்தான் அது மக்கள் கையில போய் சேரும். சரியா? சோ இங்க இண்டஸ்ட்ரீஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அவங்களே அப்படியே வச்சுக்க முடியாது. என்ன பண்ணணும்? அதை கொண்டு போய் நான் மக்கள் கையில கொடுத்து சேர்க்கணும். ஓகேவா? அப்போ இது ஒரு கைண்ட் ஆஃப் சர்வீஸ் தான். நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் சர்வீஸ். அப்போ இந்த மூன்றாவது நிலை தொழிலுக்கு என்ன பேர் பாருங்க? சேவைத்துறை, சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல புரியுதா? சோ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பேருங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. பிரைமரி செக்டாருங்கிறது ரா மெட்டீரியல்ஸ், அப்போ அது அக்ரிகல்ச்சர் செக்டார். இங்க என்ன பண்றாங்க? அதை மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகைக்கு மாத்துறதுனால இது என்ன சொல்றாங்க? இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அகைன் இங்க டெர்ஷரி செக்டார்ல என்ன பண்றோம்? அதை மக்கள் கையில கொண்டு போயிட்டு நம்ம சேர்க்கிறோம். அப்போ இது அந்த ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா இருக்கட்டும், இல்ல ஒரு ஹோட்டலா இருக்கட்டும், ஹோட்டல்ல நமக்கு உணவு சர்வ் பண்றாங்க. சோ அது சேவைத்துறை தான். இல்லையா? நம்ம எஜுகேஷனா இருக்கட்டும், டீச்சர்ஸ் எல்லாமே பண்றது ஒரு சேவைத்துறை தான். பேங்கிங் செக்டாரா இருக்கட்டும், இல்ல இந்த டூரிசம் செக்டாரா இருக்கட்டும், அப்படி இல்லையா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய இருக்குமா. சரியா? சோ சேவைத்துறைங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஏரியா. ஏன் இதுல ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலயே இந்த 3 துறைகளிலேயே அதிகமான ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் எங்க இருந்து வருதுன்னு கேட்பாங்க. சரியா? சோ சேவைத்துறையில இருந்து தான் வருது. இந்தியாவில அதிகப்படியான மக்கள் ஐடி துறையை சார்ந்து இருக்காங்க. நிறைய பேர் ஐடில ஒர்க் பண்றாங்க. ஐடிங்கிறதே நம்ம ஃபாரினர்ஸ்க்கு பண்ணக்கூடிய ஒரு சேவை தான். சரியா? சோ அப்போ அதிகமான ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவைத்துறை. இது புக்லயே அழகா ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருப்போம். ஜிடிபில அதிகமான வருமானம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா மூன்றாவது நிலை தொழில இருந்து தான் வருது. சேவைத்துறை. நான் சொன்னேன் இல்லையா? பேங்கிங் செக்டாரு, டீச்சிங் செக்டாரு, டூரிசம், இப்ப பார்த்தா இந்த ஹோட்டல் சர்வீஸ், இது எல்லாமே டெர்ஷரி செக்டாருக்குள்ளதான் வரும். புரிஞ்சுதா? அப்ப மெயினா எத்தனை துறைகள் இருக்கு? பொருளாதாரத்துல மெயினா எத்தனை துறைகள் இருக்கு? 3 துறைகள். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. சோ இந்த மூணுத்துலயே அதிகமான கான்ட்ரிபியூஷன் ஜிடிபில யார் பண்றா? டெர்ஷரி செக்டார் தான் பண்றாங்க. புரிஞ்சுதா? இது ஆன்லைன்ல புரியுதா? எங்கேயாவது ஸ்பீடா போறோம்னா ஜஸ்ட் இன்டிமேட் பண்ணுங்கம்மா. ஓகேவா? அடுத்து பாருங்க, டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். மேஜரா ஒரு 4 டைப் சொல்றாங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அக்ரேரியன் எக்கனாமி. இப்ப பழைய காலத்துல நம்ம பார்ப்போம்ல, இந்த பார்ட்டர் சிஸ்டம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பண்டமாற்று முறை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். சரியா? அரிசி கொடுத்துட்டு உப்பு வாங்குறது, இல்ல உப்பு கொடுத்துட்டு சக்கரை வாங்குறது, ஏதோ ஒரு பொருளுக்கு ஒரு பொருளை வாங்குறது. ஓகேவா? பட் இது நம்மளால ரொம்ப நாளுக்குள்ள ஃபாலோ பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, நான் இப்போ ஒரு கிலோ அரிசி கொடுத்துட்டு 1 கிலோ தங்கம் கொடுனா ஈக்குவல் ஆகுமா? கண்டிப்பா ஈக்குவல் ஆகாது. சோ அப்போ இங்க பொருட்களுடைய மதிப்பு அப்படிங்கிறது அவங்க எடுத்துக்கல. ஜஸ்ட் அந்த வெயிட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி நம்மளால பண்ண முடியாது. பொருட்களுக்கு மதிப்புங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அப்ப நம்மளால இந்த பண்டமாற்று முறைய ரொம்ப காலத்துக்கு ஃபாலோ பண்ண முடியல. சோ அதுதான் பழமை பொருளாதாரம் அப்படின்னு எழுதியிருக்கும். ஓகேவா? சோ இது கிட்டத்தட்ட அந்த ஒரு பார்ட்டர் சிஸ்டம் தான். ரெண்டாவது பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம், முதலாளித்துவ பொருளாதாரம். சரியா? கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்னு சொல்றாங்க. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறைமா. சரியா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க பிரைவேட் செக்டார்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சரியா? சோ கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தனியார் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரியா? அப்போ அவங்களுடைய கண்ட்ரி, இப்போ எக்ஸாம்பிள் என்ன இருக்கு? யூஎஸ்ஏன்னு எழுதிருக்கு. அப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? தனியார் துறைகளுக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்ங்கிறது சும்மா ஒரு பேருக்கு தான் இருக்கணும். ஆனா அது இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓகேவா? சோ இப்ப நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ எனக்கு ஒரு ப்ராடக்ட் நான் ப்ரொடியூஸ் பண்றேன். என் ப்ராடக்ட்டை நான் விற்கணும் அப்படின்னா அதுக்கு பிரைஸ் நான் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். கவர்மெண்ட் உள்ள இன்டர்ஃபியரே ஆகக்கூடாது. புரியுதா? சோ முழு அதிகாரமும் பிரைவேட் கிட்ட இருக்கும். சொல்ல புரியுதா? அப்ப தனியார் துறைகளுக்கு மட்டுமே அதிகமான பவர் இருந்தது அப்படின்னா அத என்னன்னு சொல்லுவாங்க? கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த முறைய இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா ஆடம் ஸ்மித். அதனாலதான் அவர் என்னன்னு சொல்றோம்? முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம்.
ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க என்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், கேபிட்டலிஸ்டிக் அப்படின்னாலே ஏதோ வந்து பவர் யார்கிட்ட இருக்குன்னா பிரைவேட் செக்டர்ஸ் கிட்ட இருக்கும், அவ்வளவுதான். சரியா? சோ எக்ஸாம்பிள்ல பாத்துக்கோங்க. மூணாவது சோசியலிஸ்டிக் எக்கனாமி. இங்க அப்படியே ஆப்போசிட். இங்க என்ன நடக்கும் அப்படின்னா முழு அதிகாரமும் பப்ளிக் செக்டார் கிட்ட இருக்கும். சரியா? அரசு துறைகள் கிட்ட இருக்கும். இது தனியார் துறை, இது அரசு துறை. சரியா? சோ அப்ப முழு அதிகாரமும் எங்க யார்கிட்ட இருக்குன்னா இங்க அரசு துறை கிட்ட இருக்கும். எல்லாமே கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான முடிவுகளா இருந்தாலும் அது கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. சோ அப்ப எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கண்ட்ரின்னு பாத்துக்கோங்க. சோசியலிஸ்டிக் எக்கனாமி ஃபாலோ பண்றது சைனா, கியூபா, வியட்நாம், நார்த் கொரியா. நார்த் கொரியால இந்த நியூஸ் எல்லாம் பாப்பீங்களா, அந்த ஜிம் அவங்க பேரு ஏதோ ஒரு மாதிரி ஹேர் கட்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாரு, பாத்திருக்கீங்களா? அவங்க எல்லாம் பயங்கரமா சர்வாதிகாரம். சரியா? சோ ஃபுல்லாவே என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அது வந்து மக்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரியா? சோ அந்த மாதிரி இவங்களுடைய இந்த நாடுகள்ல இந்த சோசியலிஸ்டிக் எக்கனாமி அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இப்ப ரொம்ப முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம். சோ இங்க என்ன பண்ணுவாங்க கவனிங்க, இங்க ரெண்டுமே இருக்கும், பிரைவேட்டும் இருக்கும், பப்ளிக் செக்டாரும் இருக்கும். சரியா? சோ ரெண்டு துறைகளுமே இருக்கும். தனியார் துறையும் இருக்கும், இங்க பொதுத்துறையும் இருக்கும். சரியா? சோ இந்த ரெண்டு துறைகளுமே இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றோம், நம்ம மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்றோம். மெயின் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் இந்தியா. கலப்பு பொருளாதாரத்தை இந்தியா முதல்ல நாங்க வந்து பண்ண போறோம். நேரு தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்ப கலப்பு பொருளாதாரத்தை பண்றப்ப நிறைய கண்ட்ரி வந்து நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. உங்களோட பாப்புலேஷனே ரொம்ப அதிகமான பாப்புலேஷன், நீங்க எப்படி வந்து கலப்பு பொருளாதாரத்தை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஆனா இப்போ எழுதி வச்சுக்கோங்க, நம்ம இந்தியா தான் உலக அளவுல கலப்பு பொருளாதாரத்தை பண்றதுல ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப மற்ற நாடுகள்லாம் நம்மளை பார்த்து வந்துட்டு இது பண்றாங்க, ஓ இவங்களால இவ்வளவு பண்ண முடியுதா அப்படிங்கிற அளவுக்கு பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய இந்தியா கலப்பு பொருளாதாரத்தை சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? சோ பொருளாதார அடிப்படையில நம்ம எங்க வந்துட்டோம், இப்போ 5வது இடத்துக்கு முன்னேறி வந்துட்டோம். சோ பொருளாதார அடிப்படையில இந்தியாங்கிறது உலக அளவுல எந்த பிளேஸ்ல இருக்குன்னு கேட்டாங்கன்னா 5th பிளேஸ். புக்ல 7th பிளேஸ்னு இருக்கும், இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் மாறிடுச்சு. சரியா? சோ இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா 5th பிளேஸ்க்கு முன்னேறி வந்தாச்சு. இன்னும் இதை என்ன பண்றாங்க, நாங்க 3rd பிளேஸ் கொண்டு வரணும்ட்டு மோடி பேசிட்டு இருக்காரு. சோ நம்மளுடைய பிஎம் ஓட ஸ்பீச் எல்லாம் கவனிங்க, நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். சோ அவர் என்ன சொல்றாரு, அடுத்த இன்னும் ஒரு 2030க்குள்ள நாங்க வந்துட்டு 3வது இடத்துக்கு முன்னேறி வந்துருவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சரியா? சோ அப்போ இந்த 4 டைப்ஸ் அப்படியே பாத்துக்கோங்கம்மா. சரியா? சோ என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பழமை பொருளாதாரம். அடுத்து கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமினா என்ன பண்ணுவாங்க, பிரைவேட் செக்டார் தனியார் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடுத்து இங்க சோசியலிஸ்டிக் எக்கனாமினா என்ன பண்ணுவாங்க, பொதுத்துறை பப்ளிக் செக்டார்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மிக்ஸ்டு எக்கனாமினா என்ன பண்ணுவாங்க, இது ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அது கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் போலாமா? சரி. சோ எத்தனை துறைகள்மா இருக்கு பொருளாதாரத்துல, எத்தனை துறைகள் இருக்கு, எத்தனை செக்டார்ஸ் இருக்கு? 3 செக்டார்ஸ் இருக்கு, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. சரியா? பொருளாதாரத்துல எத்தனை விங்ஸ் இருக்கு? 2 விங்ஸ் இருக்கு. எத்தனை பிரிவுகள்னு கேட்டா மைக்ரோ, மேக்ரோ 2 விங்ஸ் இருக்கு. சரியா? சோ அதை கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. எத்தனை டைப்ஸ் இருக்கு பொருளாதாரத்து டைப்ஸ் என்ன, 4 டைப் இருக்கு. சோ அந்த 4 டைப்பை அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஃபண்டமெண்டல் டெஃபினிஷன். நிறைய டெஃபினிஷன் இருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இலக்கணங்களை கொடுக்குறாங்க. ஃபண்டமெண்டலா ஒரு 4 டெஃபினிஷன் இருக்கு. சரியா? சோ அடிப்படையான இலக்கணங்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 4 இலக்கணம் அப்படியே கவனிச்சுக்கோங்க. இது மேத்ஸ் ஃபாலோயிங்ல கேட்க கூட சான்ஸ் இருக்கு. சரியா? வெல்த் டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. வெல்த் டெஃபினிஷன் சொன்னது யாரு அப்படின்னா ஆடம் ஸ்மித். நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம், இவரை ஒரு 3 பேர் சொல்லியிருக்கேன். சரியா? சோ அப்ப இதுக்கப்புறம் பாக்குறதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படியே ஆட் பண்ணிட்டே வாங்க. இவர் என்ன சொல்றாரு, செல்வ இலக்கணம் அப்படிங்கறத சொல்றாரு. சரியா? அண்ட் 2வது பாருங்க, வெல்ஃபேர் டெஃபினிஷன், நலசார் இலக்கணம். யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபிரட் மார்ஷல். சரியா? இந்த பேரெல்லாம் அப்படியே படிச்சுக்கோங்கம்மா. வெல்த் டெஃபினிஷன்ங்கிறது ஆடம் ஸ்மித். 2வது வெல்ஃபேர் டெஃபினிஷன் ஆல்ஃபிரட் மார்ஷல். 3வது ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் லியோனல் ராபின்சன். சரியா? பற்றாக்குறை இலக்கணம் சொல்லுவாங்க, லியோனல் ராபின்சன். அடுத்து growth டெஃபினிஷன் வளர்ச்சி இலக்கணம் அப்படிங்கிறது பால் சாமுவல்சன். சரியா? சோ இந்த டெஃபினிஷன் இதெல்லாம் வெல்த் டெஃபினிஷன் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். செல்வ இலக்கணம் யாரால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. சரியா?
சோ செல்வ இலக்கணத்தை சொன்னது யாரு? ஆடம் ஸ்மித். சரியா? சோ இது கண்டிப்பா நமக்கு அப்படியே மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கற சான்ஸ் இருக்கு. நான் அப்படியே ஒவ்வொரு டெஃபினிஷனும் அப்படியே டிஃபைன் சொல்லிடுறேன். கவனிங்க. ஃபர்ஸ்ட் கவனிங்க, வெல்த் டெஃபினிஷன், செல்வ இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. செல்வ இலக்கணம்ங்கிறது ஒரு நாட்டுல செல்வங்களை எப்படி அதிகப்படுத்துறது, எப்படி செல்வங்களை சேர்க்கணும் அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடம் ஸ்மித் தான் பேசுறாரு. சரியா? சோ அப்ப ஆடம் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 4 முக்கியமான பாயிண்ட் இதுதாமா. சரியா? ஆடம் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம், செல்வங்களை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், நாட்டுல செல்வங்களை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படிங்கறத பேசியிருப்பாரு. சரியா? சோ அதனாலதான் இவர் சொன்னது என்னது, செல்வ இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். இந்த டெஃபினிஷனை இவர் ஒரு புக்ல பேசியிருப்பாருமா. இந்த புக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்கான். சரியா? வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற புத்தகம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? சோ யாரு எழுதியிருக்காங்க பாருங்க, ஆடம் ஸ்மித். நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற புக்கு 1776ல எழுதுறாரு. நாடுகளின் செல்வம் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், டிவிஷன் ஆஃப் லேபர் சிஸ்டம், வேலை பகுப்பு முறை அப்படிங்கிற ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. சரியா? டிவிஷன் ஆஃப் லேபர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த வாட்டர் பாட்டில் தயார் பண்ற ஒரு கம்பெனி இருக்கு. வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணணும். சரியா? சோ அந்த பாட்டில் ஒருத்தவங்க பண்ணுவாங்க, மூடி ஒருத்தவங்க பண்ணுவாங்க. இது எல்லாமே அந்த பாட்டில் அப்படியே நமக்கு ஃபைனல் கூட்டா வெளியில வருது. சரிங்களா? சோ இந்த பாட்டில ஒரே ஒரு நபர் வேலை பாக்குறாரு அப்படிங்கிறப்ப அதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அவரே வந்து எல்லா வேலையும் அவரே பார்க்கணுன்றப்ப டைம் எடுக்கும். இப்போ என்ன சொல்றாரு ஆடம் ஸ்மித், இப்போ 2 பேர் பாக்குற வேலைய ஒரு 5 பேருக்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? சோ 2 பேர் பாக்குற வேலைய ஒரு 5 பேருக்கு பிரிச்சு கொடுங்க. அப்போ எனக்கு என்ன ஆகும், அந்த மூடி ஒருத்தர் பண்ணுவாங்க, அந்த மெட்டல் பாடி ஒருத்தவங்க பண்ணுவாங்க, அதுக்குள்ள எல்லாமே ஒவ்வொருத்தவங்க ஒரு கோட்டிங் பண்ணுவாங்க, எல்லாமே தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு பண்ணுவாங்க. அப்ப எனக்கு வேலையும் சீக்கிரமா முடியும். அட் த சேம் டைம் இன்னும் ஒரு 3 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். சொல்ல புரியுதா? அப்போ 2 பேர் பண்ற வேலையை ஒரு 5 பேருக்கு பிரிச்சு கொடுங்க. அந்த பிரிச்சு கொடுங்க அப்படிங்கிறது தான் டிவிஷன் ஆஃப் லேபர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவரு ஆடம் ஸ்மித் தான். இது கேட்பாங்க, வேலை பகுப்பு முறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா? சோ அப்போ சொன்னது யாரு அப்படின்னா ஆடம் ஸ்மித். அடுத்து பாருங்க, லேசி ஸ்பேர் பாலிசி. சோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, அரசின் தலையிடா கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த லேசி ஸ்பேர் பாலிசிங்கிறது அரசின் தலையிடா கொள்கை. என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஆடம் ஸ்மித்னாலே கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி இல்லையா, இவங்களை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் செக்டார் தான் முக்கியமா இருக்கும். கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி பத்தி மட்டும்தான் இவர் பேசியிருப்பாரு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அரசின் தலையிடா கொள்கை. அதை எப்படி சொல்றாங்க, கவர்மெண்ட் எதுலயும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, நான் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? எல்லா முடிவுகளும் தனியார் துறை கையில தான் இருக்கும், நாங்க மட்டும்தான் அதுக்கான முடிவுகளை எடுப்போம். சோ இதுல கவர்மெண்ட்ங்கிறது தலையிடவே கூடாது. சோ இந்த கொள்கைக்கு பேரு தான் லேசி ஃபேர் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல புரியுதா? அப்ப ஆடம் ஸ்மித்னாலே முக்கியமான ஒரு 4 பாயிண்ட், இங்க மேல ஒரு 3 பாயிண்ட் அவருக்கான சிறப்பு பெயர்கள் சொல்லியிருக்கேன். சரியா? சோ அப்ப இங்க என்னென்ன பாத்துருக்கோம் பாருங்க, செல்வங்களை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. 2வது இவர் எழுதின ஒரு புக்குமா, நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற ஒரு புக்கு. அண்ட் 3வது டிவிஷன் ஆஃப் லேபர் சிஸ்டம், 2 பேர் பண்ற வேலைய ஒரு 5 பேருக்கு இல்ல ஒரு 10 பேருக்கு பிரிச்சு கொடுக்கறது. சரியா? டிவிஷன் ஆஃப் லேபர் சிஸ்டம். அடுத்து என்ன சொல்றாங்க, லேசி ஃபேர் பாலிசி, அரசின் தலையிடா கொள்கையை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் இவர் தான். புரியுதா? ஸ்பீடா போறோமா? புரியுதா? பேருங்க விஜய், புரியுதா? சரி, அடுத்துமா ஆல்ஃபிரட் மார்ஷல். ஆல்ஃபிரட் மார்ஷல் என்ன இலக்கணம் சொன்னார் மேல, வெல்ஃபேர், நலசார் இலக்கணம். ஆடம் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் செல்வங்களை மட்டும் எப்படி சேர்க்கணுங்கிறது பேசிட்டே இருக்காரு. அப்ப ஆல்ஃபிரட் மார்ஷல் என்ன யோசிக்கிறாரு, செல்வங்களை மட்டும் சேர்த்தா பத்தாது, சரியா, மக்களுடைய நலனும் இதுல முக்கியம். சரியா? மக்களுடைய நலனும் இதுல முக்கியம் அப்படிங்கறதுனால இவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா வெல்ஃபேர் டெபினிஷன் அப்படிங்கிற ஒண்ணு கொடுக்குறாரு. சரியா? அண்ட் இவர் எந்த புக்ல பேசியிருப்பாரு அப்படின்னா பிரின்சிபிள் ஆஃப் எக்கனாமி, பொருளியல் கோட்பாடுகள். சரியா? 1890 எழுதுறாரு. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய புக்ஸ் படிப்பீங்க, இந்த மாதிரி புக்கு ஆத்தர்ஸ் எல்லாம் நிறைய படிப்பீங்க. சரியா? சோ அதனால எங்கெல்லாம் புக் சொல்றோம்னா அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பிரின்சிபிள் ஆஃப் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு புக்கும் இவர் எழுதுறாருமா. சோ இவர் சொன்னது அந்த வெல்ஃபேர் டெபினிஷன், இந்த புக்கு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர் லியோனல் ராபின்சன். இவர் வந்து என்ன பண்றாரு, நாட்டுல செல்வங்களுடைய பற்றாக்குறை ஏற்படுறப்ப அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பேசுறாரு. சோ இந்த புக்கு எதுல சொல்லியிருப்பாரு அப்படின்னா பொருளியல் அறிவியலின் தன்மையும் அதன் சிறப்பும் பற்றிய ஒரு கட்டுரை அப்படிங்கிற ஒரு புக்ல எழுதியிருப்பாரு. சரியா? இந்த டெபினிஷன் எல்லாம் நீங்க வாசிச்சுக்கோங்க.
அடுத்து வந்துட்டு அந்த 4வது பர்சன் வளர்ச்சி இலக்கணம் சொன்னார் இல்லையா? சோ வளர்ச்சி நாட்டை வந்து எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறது அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாங்க. இவருடைய புத்தகம் பாருங்க, ஃபவுண்டேஷன் ஆஃப் எக்கனாமிக் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக், ஒரு புக் எழுதியிருக்காரு. சரியா? இது தவிர 2 முக்கியமான புக்கு கொடுத்திருக்கேன். ஜேஎம் கீன்ஸ் எழுதிய ஒரு புத்தகம், அடுத்து வந்து கார்ல் மார்க்ஸ் எழுதிய இன்னொரு புத்தகம். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமா எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு கொஸ்டின். கேபிட்டல் அப்படி இல்லையா, தாஸ் கேபிட்டல்னு கொடுப்பாங்க, ரெண்டுமே சேம் தான். சரியா? இந்த கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சுனாலே இந்த புத்தகத்தை யார் எழுதுன்னு கேட்டா யார சொல்லணும்? கார்ல் மார்க்ஸ் தான் சொல்லணும். இவர் வந்து சோசியலிசம் ஃபாலோ பண்ற ஒரு பர்சன். ஓகேவா? சோ அப்ப கார்ல் மார்க்ஸ் உடைய முக்கியமான ஒரு புத்தகம் மூலதனம். சரியா? கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. இதை தவிர எக்ஸாம்ல கொஞ்சம் முக்கியமான ஒரு சில புத்தகங்கள் கேட்டிருக்காங்க. அம்பேத்கருடைய ஒரு புத்தகம்மா, இந்த புத்தகம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ப்ராப்ளம் ஆஃப் மணி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். சரியா? இது நோட் பண்ணிக்கோங்க. பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும். சரியா? பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம், அம்பேத்கருடைய ஒரு புத்தகம். ப்ராப்ளம் ஆஃப் மணி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். சரியா? ஏன் அப்படின்னா, இப்ப அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாலிட்டியில இவரை பத்தி நிறைய படிப்பீங்க. கதையா அவர் அரசியலமைப்பை உருவாக்குனாரு, எல்லாம் அங்க படிப்போம். சரியா? அண்ட் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நபர். சரியா? சோ இவர் பாலிட்டியில என்னதான் படிச்சாலும் இவர் எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். நிறைய வந்து பொருளாதாரத்துடைய சிக்கல்களை பத்தி நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. சோ இந்த புக்கை பேஸ் பண்ணிதான் நம்மளுடைய இந்திய ரிசர்வ் வங்கியை உருவாக்கி இருப்பாங்க. சரியா? ஆர்பிஐங்கிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. சரியா? இவங்கதான் நம்மளுடைய இந்தியன் கரன்சியை பிரிண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சி. சோ இந்தியாவில நடக்கக்கூடிய இன்ஃபிளேஷன் டீஃபிளேஷன் எல்லாம் இவங்கதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்போ ஆர்பிஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக காரணமாக இருந்த புத்தகம் என்ன அப்படின்னு கேட்டா அது இந்த ப்ராப்ளம் ஆஃப் மணி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். சரியா? சோ எழுதினவரு அம்பேத்கர். அடுத்து இந்த புத்தகம் எழுதிக்கோங்க, அண்ட் அன்சர்டன் க்ளோரி. இது அப்படியே இங்கிலீஷ்லயே எழுதிக்கோங்கம்மா. தமிழ்ல படிக்கிறவங்களும் இங்கிலீஷ்லயே எழுதிக்கோங்க. ஏன்னா தமிழ் புக்லயே இது அப்படியே இங்கிலீஷ்ல தான் கொடுத்துருக்கான். சரியா? அண்ட் அன்சர்டன் க்ளோரி. சோ இதை எழுதினவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அமர்த்தியா சென். இவரை படிச்சிருக்கீங்களா? இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமர்த்தியா சென் யாருங்க இவரு? அமர்த்தியா சென் இது வரைக்கும் இந்தியாவில இருந்து எக்கனாமிக்ஸ்ல நோபல் பரிசு வாங்கினவங்க 2 பேர் தான். சரியா? இது வரைக்கும் நோபல் பரிசு 2 பேர் தான் வாங்கியிருக்காங்க. சோ முதல் பர்சன் நோபல் பரிசு வாங்கினவர் அமர்த்தியா சென், இந்தியாவை சேர்ந்த முதல் நபர் ஹூ காட் நோபல் பிரைஸ் வந்து அமர்த்தியா சென். சரியா? 2வது யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா அபிஜித் பானர்ஜி அப்படின்னு ஒருத்தர் வாங்கியிருப்பாரு. அபிஜித் பானர்ஜி. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்மா. நோபல் பரிசு யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா? இவர் இப்ப ரீசெண்டா தான் வாங்கினார், 2019 தான் வாங்கியிருப்பாரு. சரியா? இவர் 1998ல வாங்கியிருப்பாரு. அப்ப கேப் பாருங்க, எவ்வளவு நாள் கழிச்சு இப்ப வாங்கியிருக்காங்க. சோ அப்போ இந்தியாவிலேயே முதலில் பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு வாங்கிய நபர் அமர்த்தியா சென். சரியா? அவர் எழுதின ஒரு புத்தகம் அண்ட் அன்சர்டன் க்ளோரி. நம்ம 10th புக்ல அழகா கொடுத்திருப்பாங்க. அன்சர்டன் க்ளோரி அப்படி ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்திருப்பாங்க, யார் எழுதுந்து அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரியா? அமர்த்தியா சென். இந்த புக்கெல்லாம் எப்ப கேட்டாலும் சொல்லணும். பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் எழுதுனது யாரு? அம்பேத்கர். அன்சர்டன் க்ளோரி எழுதுனது யாரு? அமர்த்தியா சென். கேபிட்டல் அப்படிங்கிற புக் எழுதுனது யாரு? கார்ல் மார்க்ஸ். நாடுகளின் செல்வம், வெல்த் ஆஃப் நேஷன்ங்கிற புக் யாரோடது? ஆடம் ஸ்மித். சரியா? நாடுகளின் செல்வம் அப்படிங்கிறது ஆடம் ஸ்மித்துடைய ஒரு முக்கியமான புக்குமா. இது எப்படிங்க எரேஸ் பண்றது?
புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? இதற்கு புரிஞ்சுதா? சரி, அடுத்து வந்து நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தினுடைய பலங்கள் என்னென்ன, பலவீனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? சோ நம்மளுடைய நேச்சருடைய சாரி ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். சோ பலங்கள் மொத்தம் ஒரு 10 பாயிண்ட் பார்க்க போறோம். 10மே முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாங்கிறது நம்ம மிக்ஸ்டு எக்கனாமியை கொண்டு வர்றப்ப நிறைய பேர் வந்து அதை கிரிட்டிசைஸ் தான் பண்ணாங்க, இந்தியாவில பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம அது சூப்பராகவே பண்ணிட்டு இருக்கோம். கலப்பு பொருளாதாரம்னா என்ன சொல்லணும், பப்ளிக் செக்டாரும் இருக்கும் அண்ட் பிரைவேட் செக்டாரும் இருக்கும். அப்படிதானே படிச்சோம். சோ இரண்டு துறையுமே இருக்கும், தனியார் துறை இருக்கும், பொதுத்துறைகளுக்கும் சமமான பங்கு இருக்கும். சோ அப்படி ரெண்டுமே இருக்கு அப்படின்னா அத கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால இது வந்து நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தது யாரு? ஜவஹர்லால் நேரு. சரியா? ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, வேளாண்மைக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுடைய பாப்புலேஷன்ங்கிறது ரொம்ப அதிகமான பாப்புலேஷன். அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 50% மேல, கிட்டத்தட்ட 49% பாயிண்ட்ல இருக்கும். சரிங்களா? ஒரு 50% மேல மக்கள் வந்து வேளாண்மை துறையில தான் வேலைக்கு இருக்காங்க. சரியா? பட் நம்ம வந்துட்டு ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பாக்குறப்ப நம்ம அந்த சர்வீஸ் செக்டார சொல்லிக்கலாம். ஆனா நிறைய நபர்கள் வேளாண்மை துறையில தான் வேலை செய்யறாங்க. சரியா? சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து என்னதான் நமக்கு வந்து மத்த செக்டார்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் நம்மளோட பாப்புலேஷனுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு தேவைப்படும். சரியா? உணவு பொருள் உற்பத்திங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப அரிசி, பருப்பு இதெல்லாம் நிறைய உற்பத்தி பண்ணும். என்னாச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்னாச்சுன்னு கேட்டேன். எழுத வேணாம்னுதா? இங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் எக்ஸ்ட்ரா சொல்லுவோமா? சரியா? ஸ்ட்ரென்த்னு போட்டுக்கோங்க. இங்க நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்றேன்னா அதை மட்டும் நோட் பண்ணிட்டே வாங்க. இதுல நீங்க எழுதுதான் ஆகணும், நீங்க எழுத வேணாம் இல்ல. இங்க நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்றேன்னா இப்ப எழுதிட்டே வாங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இங்க கலப்பு பொருளாதாரம் சொல்லிட்டு அது நமக்கு தெரியும், அது எழுத வேண்டாம். வேளாண்மை துறைக்கு அதிகமான மக்கள், ஒரு 60% 50%க்கு மேல மக்கள் வந்து வேளாண்மை துறையை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு வேளாண்மை ரிலேட்டடா, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஏதாவது ஒரு முக்கியமான ஸ்கீம் சொல்லுங்க பாக்கலாம். என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றோம் நம்ம அக்ரிகல்ச்சர்ல? அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா சொல்லுங்க, என்னெல்லாம் பண்றோம் இந்தியால? அங்கதான் அதிகமான இது நம்ம காந்தியே சொல்லியிருக்காரு, வேளாண்மைங்கிறது இந்தியாவுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? சோ அப்போ வேளாண்மைங்கிறது முக்கியமான ஒரு துறை. என்னெல்லாம் பண்ணிருக்கோம்? கிரீன் ரெவல்யூஷன் பண்ணிருப்போம். நானே முன்னாடி சொன்ன அந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? பசுமை புரட்சின்னு ஒண்ணு பண்ணோம். சரியா? எம்.எஸ். சுவாமிநாதன் கொண்டு வராரு. அதிகமான இடங்கள்ல என்ன பண்றாங்க? கிரீன் ரெவல்யூஷன் என்ன, நம்ம இந்தியாவில 1965ல மிகப்பெரிய பஞ்சம் வரும். சரியா? சோ அந்த பஞ்ச காலத்துல என்ன பண்ணுவாங்க, உணவு உற்பத்திங்கிறது ரொம்ப பாதிக்கப்படும், பயங்கரமா விலைவாசி உயர்வுங்கிறது ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய எம்.எஸ். சுவாமிநாதன்ங்கிறவரு அமெரிக்கால ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, நார்மன் போர்லாக்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாரு. அதை இந்தியாவில கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா எம்.எஸ். சுவாமிநாதன். சரியா? இவர் என்ன பண்றாரு, நிறைய செயற்கை உரங்களை கொட்டி கொட்டி அதிகமா ரைஸும் வீட்டுடைய ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றாங்க. சரியா? ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கீழே சவுத் சைடு ஃபுல்லா அரிசி சாப்பிடுறவங்க, மேல ஃபுல்லா கோதுமை சாப்பிடுறவங்க. அப்போ அதிகமான எந்த கிராப்புக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா ரைஸுக்கும் வீட்டுக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சரியா? அரிசி மற்றும் கோதுமை. அண்ட் இது எந்த ஏரியால பண்ணாங்க அப்படின்னு கேட்டா பஞ்சாப் அண்ட் ஹரியானா. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு 2 பிளேஸ், பஞ்சாப் அண்ட் ஹரியானா, இங்கதான் மெயினா பண்ணாங்க. சோ இந்த இடங்கள்ல அதிகமான ரைஸையும் வீட்டையும் வந்துட்டு பயிர் வச்சாங்க. சோ இப்பவும் ரீசெண்டா நியூஸ், இன்னைக்கு காலையில நியூஸ்ல பாத்தீங்கன்னா கூட தெரியும், பஞ்சாப் ஹரியானால விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லியில போய் விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க? என்ன ரீசன் அவங்க போராட்டம் பண்றதுக்கு? நேத்து நியூஸ் நினைக்கிறேன். நேத்து நியூஸ் எத்தனை பேர் நியூஸ் பாக்குறீங்க? நியூஸ் பாக்குறீங்களா? பேப்பர் படிக்கிறீங்களா? பேப்பர் படிக்கிறது, நியூஸ் பாக்குறது இல்ல. ஏன்? நேத்து நியூஸ்ல போட்டிருந்தாங்க,
வினேஷ் போகத் நம்ம ஒலிம்பிக் போயிட்டு மெடல் மிஸ் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, வினேஷ் போகத் நேத்து ஹரியானா பஞ்சாப்ல போயிட்டு அந்த விவசாயிகளோட சேர்ந்து நேத்து போராட்டம் பண்ணாங்க. ஆக்சுவலா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுனாலே நேத்து அது கொஞ்சம் பெரிய இஷ்யூவா இருந்தது. சரியா? சோ ஏன் அப்படின்னா விவசாயிகள்லாம் சேர்ந்து இந்த எம்எஸ்பி அப்படிங்கிற ஒண்ணு, இந்த டேர்ம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்எஸ்பின்னா இப்போ ஒரு ஒரு நபர் வந்து விவசாயம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் வந்து ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் நெல்லு போட போறேன். இப்ப நான் நெல்லு போட்டுட்டு எனக்கு ப்ராஃபிட், நெல்லு விலை எப்படி ஒரு 6 மாசம் ஆகும் சரியா, 6 மாசம் கழிச்சு ஒரு மூட்டை நெல்லுங்கிறது எவ்வளவு வேணா போகலாம். ஓகேவா? சோ அப்ப இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்க, அந்த 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு மூட்டை நெல்லு நான் 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அப்ப அந்த அந்த மூட்டை நெல்லு அப்ப அந்த விவசாயிக்கு என்ன இருக்கும், ஒரு சப்போர்ட் கொடுத்தா மாதிரி இருக்கும். சரியா? அது வந்து எனக்கு அந்த டைம்ல அது ப்ராஃபிட் ஆகுதோ லாஸ் ஆகுதோ என்ன ஆகுதோ சரி, பட் கவர்மெண்ட்டுங்கிறது 1000 ரூபாய் கொடுக்குறான், என்ன மாதிரி விலைவாசி அப்போ இருந்தாலுமே கவர்மெண்ட் வந்து ஒரு மூட்டை 1000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்கிறப்ப அவங்க நம்பி பயிர் வைப்பாங்க. சரியா? அந்த ஃபார்மர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் மாதிரி இதை கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதனாலதான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த எம்எஸ்பிங்கிறது இப்போ அதுவே அந்த 6 மாசம் கழிச்சு ஒரு மூட்டை நெல் 2000 ரூபாய்க்கு போகலாம். அப்போ அவர் அங்க வித்து அதை ப்ராஃபிட் பாத்துக்கலாம். சப்போஸ் ஒரு மூட்டை நெல் 500 ரூபாய்க்கு தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவருக்கு லாஸ் தான். ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம், 1000 ரூபாய் கொடுத்து எடுத்துப்பான். அப்போ அவருக்கு அது ஈக்குவல் ஆயிரும். புரியுதா? சோ அப்ப இந்த எம்எஸ்பியை பத்தி நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே பேசல. எம்எஸ்பியை பத்தி அரசியலமைப்புல எங்கேயுமே சொல்ல, இதுக்கான எந்த ஒரு சட்டமும் கிடையாது. அப்ப ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மாறுறப்ப எம்எஸ்பி எதுக்கு தேவையில்ல, இதை எடுத்துடலாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணிடலாம். புரியுதா? அப்ப அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டுங்கிறது எப்படி இருக்கு, இத பத்தி ஒரு எந்த ஒரு சட்டமும் இல்ல, அரசியலமைப்புல இல்லங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பயமாவே இருக்கு, இது எப்ப வேணா எடுக்கப்படலாம் அப்படிங்கிறது. சோ இதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா? சோ அதே போல இந்த எம்எஸ்பி ரேட்டை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டுட்டு இருக்காங்க. சரியா? நான் எக்ஸாம்பிள் தான் 1000 ரூபான்னு சொன்னேன், இது இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரியல, அது பாத்துக்கோங்க. சோ அப்ப இந்த எம்எஸ்பி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், பிளஸ் இதுக்கான சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? சோ இதெல்லாம் இந்த விவசாயிகள் எல்லாம் பண்றது எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, என்னென்ன மாதிரி விவசாயம் சார்ந்த முக்கியமான தொழில்நுட்பங்கள், என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கவர்மெண்ட் உடைய அந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபசல் பீமா யோஜனா, ஃபசல்னா என்ன, ஃபசல், பீமானா என்ன, ஃபசல்னா பயிர். சரியா? பீமானா இன்சூரன்ஸ், பயிர் காப்பீடு திட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம். சரியா? 6000 ரூபாய் கொடுப்பாங்கம்மா மாசம் மாசம். யார் வீட்லயாவது பயிர் வைக்கிறீங்களா? விவசாயம் என்ன 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 கிராப்? நெல்லு போடுவாங்க. மஞ்சள் எந்த ஊருங்க? மேட்டூர், நல்ல ஏரியா. நீங்க என்ன பயிர் வைப்பீங்க? சரியா? சோ அப்போ முக்கியமான, அப்ப பாத்துருப்பீங்களேங்க ஸ்கீம் எல்லாம், இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா? இந்த ஃபசல் பீமா யோஜனா, கிருஷி சிஞ்சா யோஜனான்னு ஒண்ணு இருக்கு, நம்ம 10th புக்ல இருக்கு இந்த ஸ்கீம். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சா யோஜனா எதுக்குமா? சிஞ்சாய்னா சொட்டு நீர் பாசனம். சரியா? தண்ணி, ஏன்னா இந்தியா நமக்கு இருக்க பாப்புலேஷனுக்கு ரொம்ப தண்ணி தட்டுப்பாடுங்கிறது இருக்கும். சரியா? சோ நம்ம அதிகமான நல்ல தண்ணி எல்லாம், ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாம் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாம போகுது. ஓகேவா? அப்போ நம்ம அக்ரிகல்ச்சருக்கும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கணும், நமக்கும் தண்ணிங்கிறது சேவ் பண்ண மாதிரி இருக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, இந்த சொட்டு நீர் பாசனம்னு ஒண்ணு கொண்டு வராங்க. சரியா? ட்ரிப் இரிகேஷன் மெத்தட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, நிலத்துல ஒரு பெரிய டியூப் மாதிரி போட்டு அதுக்குள்ள அங்கங்க எங்க எங்க கரெக்டா அந்த பிளான்ட் இருக்கோ அந்த ஏரியாவுக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சுற மாதிரி ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு அங்க மட்டும் தண்ணி போகும். சரியா? சோ அது மத்த லேண்டுக்கு எல்லாம் போச்சுன்னா வேஸ்ட் ஆகாம அங்க மட்டும் தண்ணி சப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரியா? சோ இதெல்லாம் முக்கியமான திட்டங்கள், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கிருஷி சிஞ்சா யோஜனா, அப்புறம் இந்த பிரதான் மந்திரி பரம் பிரகத் யோஜனான்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஆர்கானிக் உரங்களை பயன்படுத்தி நிறைய விளைச்சலை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஈநாம்னு ஒரு போர்ட்டல் கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஈநாம்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல். இந்த ஈநாம்ங்கிறது விவசாயிகள் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்களே விலையை பிக்ஸ் பண்ணி வெப்சைட்ல வித்துக்கலாம். புரியுதா? சோ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து நிறைய இப்ப டிஜிட்டலாவும் நிறைய அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா?
சோ நம்ம கிரீன் ரெவல்யூஷன் ஒண்ணு பண்ணோம். அடுத்து வந்துட்டு இதுலயே ரொம்ப முக்கியமானது இந்த எவர் கிரீன் ரெவல்யூஷன் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. பசுமை மாறா புரட்சி. நிறைய நம்ம இப்ப இருக்க என்ன பண்றோம், எல்லா மரங்களையும் வெட்டி காடுகள்லாம் அழிச்சு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணியாச்சு. அப்ப நிறைய வந்துட்டு இந்த மாதிரி மரங்கள்லாம் அழிக்கப்படுறது தவிர்க்கணுங்கிறதுக்காக அங்கங்க மரங்கள் நடணும் அப்படிங்கிற ஒரு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. சரியா? சோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான எவர் கிரீன் ரெவல்யூஷன்ல என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்ல போயிட்டு ஒரு பையன் இப்ப எல்கேஜில சேர்றான்னு வச்சுக்கோங்க, அவன்கிட்ட ஒரு மரத்தை கொடுத்து நட வைப்பாங்க. 12வது படிக்கிற வரைக்கும் அவன் தான் அந்த மரத்தை வளர்க்கணும். அவன் முடிச்சுட்டு வெளில வர்றப்ப அது வேற யார்ட்டையாவது மாத்தி விட்டுட்டு வரும். புரியுதா? சோ அப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயே இப்ப நம்ம அந்த விழிப்புணர்வு எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். சரியா? எவர் கிரீன் ரெவல்யூஷன்ங்கிறப்ப அதிகமான மரம் செடிகளை வளர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வராங்க. சரியா? சோ அப்ப அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். ஓகேவா? புரியுதா? சோ தேர்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, an emerging market, வளர்ந்து வரும் சந்தை, எமர்ஜிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப எமர்ஜிங் மார்க்கெட் அப்படிங்கிறப்ப இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 5வது இடத்துக்கு முன்னேறி வந்துட்டோம். நான் சொன்னேன் இல்லையா? சோ நம்ம வந்து 7வது இடத்துல இருந்தோம், இப்போ 5th பிளேஸ்ல இருக்கும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5வது இடத்துக்கு வந்துட்டோம். சரியா? சோ அப்ப என்ன சொல்றாங்க, நம்மளுடைய மார்க்கெட்டுங்கிறது மற்ற நாடுகளை இந்தியா பக்கம் கவர்ந்து இழுக்குது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப என்ன பண்ணலாம், மத்த நாடுகள்லாம் இந்தியாவை பாக்குறப்ப நல்லா இருக்கே, இந்த கண்ட்ரில போய் நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசையை உருவாக்குதான். சரியா? அப்ப மற்ற நாடுகள் எல்லாமே இந்தியாவில அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக வராங்க. சரியா? சோ அதுல ரொம்ப முக்கியமான டேர்ம் என்ன படிக்கணும் அப்படின்னா, எஃப்டிஐனா என்ன, எஃப்ஐஐனா என்ன. இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஃப்டிஐ அப்படின்ற ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்நிய நேரடி முதலீடு. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். சரியா? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எழுதுங்க, நோட்ல எழுதுங்க. எஃப்டிஐன்னு போடுங்கம்மா. எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு. அந்நிய நேரடி முதலீடு. சரியா? எஃப்ஐஐ எழுதிக்கோங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். சரியா? இது ரெண்டுமே 1991 தான் இந்தியாவில கொண்டு வரப்படுதுமா. இயர் ரொம்ப முக்கியம். எஃப்டிஐ எந்த ஆண்டு கொண்டு வரப்படுதுன்னு கேட்பாங்க. சரியா? 1991 கொண்டு வந்தவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர், மன்மோகன் சிங். மன்மோகன் சிங். சரியா? சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, மற்ற நாடுகள் வந்துட்டு இங்க என்ன டிஃபரன்ஸ் எஃப்டிஐக்கும் எஃப்ஐக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எஃப்டிஐங்கிறது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? ஒரு கம்பெனியை, இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனியை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இன்ஃபோசிஸ் வருது அப்படின்னா, இன்ஃபோசிஸ்ங்கிறவங்க எங்களுக்கு ஒரு லேண்ட் கொடுங்க, நாங்க வந்துட்டு இங்க ஒரு பெரிய ஒரு பில்டிங்கே நாங்க கிரியேட் பண்ணி நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறோம், உங்களுடைய நிறைய இந்தியர்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம், எங்க கம்பெனி ப்ராஃபிட்ல இவ்வளவு பெர்சன்டேஜ் நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல என்ன பண்ணுவாங்க, இந்தியாவுக்குள்ள வருவாங்க. சரியா? இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். அவங்களுடைய முழு கம்பெனியே இங்க வந்து செட்டில் ஆகுற மாதிரி இருக்கும். சரியா? ஆனா எஃப்ஐங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருடைய இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். இப்ப யாராவது ஒருத்தர், ஒரு முக்கியமான நபர், ஹெலன் இவர் இருக்கலாம், பில்கேட்ஸே இருக்கலாம். பில்கேட்ஸ் வந்து நான் இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்ல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கறத சொல்லலாம். புரியுதா? சோ ஒரு தனிப்பட்ட நபர் அவர் மட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்க இருந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது எஃப்ஐஐ. சரியா? இதுவே ஒரு முழு ஒரு கம்பெனியே உள்ள வர்றது, இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு எஃப்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், இது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். ஓகேவா? சோ இதுல இப்போ ஒரு அந்நிய நேரடி முதலீட்டுல முதலிடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்பாங்க. இந்தியாவுல அதிகமா கான்ட்ரிபியூஷன் எந்த நாட்டுக்கிட்ட இருந்து வருது அப்படின்னா சிங்கப்பூர்மா. சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஃப்டிஐல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி கேட்பாங்க, சிங்கப்பூர். சரியா? கிட்டத்தட்ட ஜிடிபில 27% இவங்களுடைய சிங்கப்பூருடைய கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கு. ஓகேவா? சோ அப்போ சிங்கப்பூருங்கிறவங்க அதிகமான எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியால பண்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனி உள்ள வருது அப்படிங்கிறப்ப நம்ம அப்படியே ஈஸியா உள்ள விட்டுற முடியாது. அவங்களை ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு சட்டம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். சரியா? சோ அப்போ இந்தியால என்ன பண்றாங்க,
முன்னாடி 1974 சரியா 74ல ஃபெரா அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு சரிங்களா. சோ ஃபெரா அப்படிங்கிற ஒரு சட்டம் அப்படியே எழுதிக்கோங்க. ஃபெரா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் சரியா. சோ இந்த ஃபெராங்கிற ஒரு சட்டம்ங்கிறது 1999ல பேரை மாத்துறாங்கம்மா, ஃபெமா சரியா. ஃபெமான்னு மாறிடுச்சு. சோ அப்படியே எழுதிக்கோங்க. சோ 1999ல ஃபெமான்னு மாத்துறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் போர்டு கிளார் அடிக்குதா, கரெக்டா இருக்கா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் சரியா. சோ இப்போ கரண்டா எஃப்டிஐங்கிறது எந்த சட்டத்தின் கீழே இருக்கு? ஃபெமா சட்டத்தின் கீழே இருக்கு. இதுவும் கேட்கலாம் சரியா. அந்நிய நேரடி முதலீடுங்கிறது எந்த சட்டத்தின் கீழே இருக்கு அப்படின்னா ஃபெமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். சோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த எஃப்டிஐ கண்ட்ரோல் பண்றதுக்கான முக்கியமான சட்டங்கள். அதே போல எஃப்டிஐங்கிறது பொதுவா நிறைய செக்டார்ஸ்ல நம்ம அலோவ் பண்ணுவோம். பட் ஒரு சில செக்டார்ஸ்ல எஃப்டிஐ நம்ம அலோவ் பண்ண மாட்டோம் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அட்டாமிக் செக்டர்லாம் இருக்குல்ல, அட்டாமிக் எனர்ஜி செக்டர், அதெல்லாம் நம்ம வந்து வெளிநாடுகளை உள்ள அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ எஃப்டிஐங்கிறது அவங்க அங்க இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. அதே போல இந்த கேம்பிளிங் லாட்டரி டிக்கெட் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ சூதாட்டத்துல எல்லாம் எஃப்டிஐ அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அதே போல இந்த புகையிலை பொருட்கள் எங்கெல்லாம் இந்த சிகரெட், குட்கா அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணாலும் அந்த எதுலயுமே எஃப்டிஐ அலோவ் பண்ண மாட்டோம் சரியா. சோ அப்ப எஃப்டிஐங்கிறது எதுல எல்லாம் வராது அப்படிங்கறதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொதுவா எல்லா செக்டார்ஸ்லயும் அலோவ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஒரு சில இந்த அட்டாமிக் எனர்ஜி, இந்த புகையிலை பொருட்கள், போதைப் பொருட்கள், அப்புறம் இந்த கேம்பிளிங், சூதாட்டம், இதுல எல்லாம் வந்துட்டு எஃப்டிஐங்கிறது அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா. அடுத்து போலாமா? அடுத்துமா 4th பாயிண்ட் பாருங்க. அண்ட் எமர்ஜிங் எக்கனாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. சோ நான் இங்க சொன்னது அதே பாயிண்ட் தான் ரிப்பீட் ஆகுது. சோ நம்மளோடது வந்துட்டு வளர்ந்து வரும் பொருளாதாரம் அப்படிங்கறது சொல்றாங்க. சைனாவை விட நம்ம அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரோம் அப்படின்றத சொல்றாங்க சரியா. சோ நம்மளுடைய வளர்ந்து வரும் எக்கனாமி தான் நம்மள வந்து G20 நாடுகள்ல ஒரு நாடு ஆக்கியிருக்கு ஓகேவா. சோ நம்ம ஆக்சுவலா இந்திய பொருளாதாரம்ங்கிறது டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு வளர்ந்து வரும் நாடு ஓகேவா. சோ வளர்ந்து வரும் நாடுன்னு இருக்கும். அப்போ வளர்ந்து வரும் நாடுகள் மட்டும்தான் அந்த G20 நாடுகள்ல அவங்களால இருக்க முடியும் ஓகேவா. சோ அப்ப G20ல நம்ம சேர்றதுக்கு முக்கியமான காரணமே நம்மளுடைய எக்கனாமி அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. சோ இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம G7ல நம்மளால இன்னும் போக முடியல. G7 ஒண்ணு இருக்கு. G7 கண்ட்ரீஸ்லாம் வளர்ந்த நாடுகள், அவங்க டெவலப்டு எக்கனாமியா இருப்பாங்க சரியா. சோ நம்ம வந்து அந்த G7ல இன்னுமே வரணும் அப்படிங்கறத பேசிட்டு இருக்காங்க. அதே போல அடுத்து பாருங்க இந்த ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ நம்மளுடைய ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி அப்படிங்கிறப்ப இந்தியா வந்துட்டு அதிகமான எக்கனாமியில வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றதுனால இந்த PPP அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க. நோட்ல எழுதுங்க. PPPனா என்னன்னு எழுதுங்க. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி சரியா. சோ இந்த PPPல நம்ம 3வது இடத்துல இருக்கோம். அதுவே நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். PPP அப்படிங்கறதுல நம்ம 3வது இடத்துல இருக்கோம். தமிழ்ல வாங்கும் திறன் சமநிலை சரியா.
ஸோ இந்த டேர்ம் மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன், ஜஸ்ட் கவனிங்க. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பொருளை எவ்வளவு கொடுத்து வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு சரியா. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 ரூபாய் கொடுத்து என்னால ஒரு கோக் வாங்க முடியும், 20 ரூபா 30 ரூபா கொடுத்து ஒரு கோக் வாங்க முடியும் சரியா. ஸோ இதுவே இப்போ ஒரு ஃபாரின்ல ஒரு அமெரிக்கால போய் நான் ஒரு கோக் வாங்கணும் அப்படின்னா அவங்க அவங்களோட மினிமம் அமௌண்ட் $1 ஸ்பெண்ட் பண்ணணும் ஓகேவா. ஸோ அவன் என்ன பண்ணுவான், $1 கொடுத்து அந்த கோக்கை வாங்குவாங்க. நம்ம 20 ரூபா கொடுத்து வாங்கியிருப்போம், அவங்க ஒரு டாலர் கொடுத்து கோக் வாங்கியிருப்பாங்க சரியா. சோ நம்மளுடைய இந்திய ரூபாய் மதிப்புப்படி $1 கிட்டத்தட்ட ஒரு 85 ரூபாய். நம்ம 20 ரூபா கொடுத்து வாங்குற பொருளை அவங்க 85 ரூபா கொடுத்து வாங்குறாங்க, புரியுதா. சோ அப்ப இது வந்து அந்த நம்மளுடைய வாங்கும் திறனும் அவங்களுடைய வாங்கும் திறனும் ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டா இருக்கு சரியா. சோ அப்ப என்ன பண்ணணும், இதை பேலன்ஸ் பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும் ஓகேவா. சோ நம்மளும் அவங்களும் ஒரே மாதிரி ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த PPP அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரை கொண்டு வராங்க. வாங்கும் திறன் சமநிலை, இந்த வேல்யூஸை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சரியா. சோ இதுல நல்லா கவனிங்க, PPPல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னு கேட்டா சைனா, 2வது பிளேஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி எதுன்னு கேட்டா அமெரிக்கா சரியா. அண்ட் 3வது நம்ம இருக்கோம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இது எக்ஸாம்ல கேட்டிருக்கான், இது வரைக்கும் ஒரு 2-3 தடவை கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாம்ல. வாங்கும் திறன் சமநிலையில இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. 3வது இடத்துல இருக்கும். சோ அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் 3 கண்ட்ரியுமே நோட் பண்ணிக்கோங்கம்மா, சைனா அமெரிக்கா நம்ம 3rd பிளேஸ்ல இருக்கும் ஓகேவா. சோ இந்த PPPயுமே நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்டா சொல்றாங்க, ஏன்னா நம்மளுடைய எக்கனாமி வளர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால நம்மளால 3வது இடத்துல இருக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க சரியா. அடுத்து பாருங்க, 6வது பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வளர்ந்து வரும் பணிகள் துறை. சோ நான் சொன்னேன் இல்லையா, சர்வீஸ் செக்டாருங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இங்க இருந்துதான் அதிகமான ஜிடிபி கான்ட்ரிபியூஷன், கிட்டத்தட்ட ஒரு 53% நம்ம ஜிடிபில கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க சரியா. சோ வளர்ந்து வரும் பணிகள் துறையுமே நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்றாங்க சரியா. அடுத்து பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி அப்படின்னு சொல்றப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு ஓகேவா. சோ இங்க வந்து இப்போ இதுவே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா அது பெரிய விஷயம். இப்போ ரீசெண்டா சொல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடினா 10,000 ரூபாய் வாங்குறதே ஒரு பெரிய விஷயம். பட் நம்ம இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10,000 ரூபாய் வாங்குறோம்னா அது நமக்கு ஒண்ணுக்குமே பத்தாது சரியா. சோ அப்ப அது வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதே போல நம்மளுடைய கன்சியூம் பண்றதுமே ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதிகமா கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒரு நார்மலா ரொம்ப வந்துட்டு சும்மா கொஞ்சம் ஒரு ஏழையா இருக்க வீட்டுல போனீங்கன்னாலும் நார்மலா டிவி இருக்கு சரியா, ஃப்ரிட்ஜ் இருக்கு அவங்க வீட்டுல, இல்ல ஒரு மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு சரியா. சோ அப்ப டிவி இல்லாத வீடெல்லாம் இவ்வளவு பார்க்கவே முடியாது. சோ அதிகமான நுகர்ச்சி அப்படிங்கிறது நம்மள்ட்ட அதிகமாயிடுச்சு, காஸ்ட் ஆஃப் லிவிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க சரியா. அடுத்து பாருங்க, நகர பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. அதிகமா வந்து நம்ம எல்லாருமே கிராம பகுதிகள்ல இருந்து வெளியில வந்து அதிகமா நகர பகுதிகளில் இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சரியா. அர்பன் ஏரியாஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நகர பகுதி ஆக்குதல்ல ரொம்ப முக்கியமான சில ஸ்கீம்ஸும் இருக்கு. இப்ப அர்பனைஸ் பண்றதுக்கு சில முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. பிரதான் மந்திரி குரூப் 4 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா சரியா. இந்த பேர் பாருங்க, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனான்னு ஒண்ணு கொண்டு வராங்க, இது கிராமமா சரியா. இந்த திட்டம் எதுக்குன்னு கேட்டிருந்தாங்க கொஸ்டின் ஓகேவா. சோ இதுல சதக்குங்கிற வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சாலே இந்த ஸ்கீமை அழகா புரிஞ்சுக்கலாம் சரியா. சோ பிரதான் மந்திரி கிராம்னா அப்ப ஏதோ கிராமம், சதக்குனா என்னன்னு தெரியல, சதக்குனா ரோடு சரியா. அப்ப என்ன பண்றாங்க, எல்லா கிராமங்களையும் நகரங்களோட இணைக்கிறதுக்காக ரோடு போடுறாங்க, புரியுதா. அப்ப இது எல்லாமே மாடர்னைஸ் பண்றாங்கன்னு அர்த்தம், எல்லாத்தையும் டெவலப்மெண்ட் அர்பனைஸ் பண்றாங்க அப்படின்றப்ப கிராமங்களை நகரங்களோட இணைக்கிறதுக்கான முக்கியமான திட்டம் இந்த கிராம் சதக் யோஜனா. அப்படி இல்லையா, இங்கே இன்னொரு ஸ்கீம் சொல்லலாம், அம்ருத்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கம்மா சரியா. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அம்ருத்ங்கிறது அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் ஆஃப் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க சரியா. அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் ஆஃப் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம், 2015ல கொண்டு வராங்க. இது வந்து ஒரு அம்ப்ரெல்லா ஸ்கீம். சோ இது ஒரு பெரிய திட்டம், இது கீழே நிறைய திட்டங்கள் இவங்க செயல்படுத்துவாங்க சரியா. சோ அர்பனைசேஷனை டெவலப் பண்ணணும் ஓகேவா. சோ அர்பனை அதாவது நகரமயமாக்கணும், நிறைய இங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், நிறைய பில்டிங்ஸ் கட்டணும், எல்லாமே கிராமங்களை நகரமயமாக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்துமா 9வது பாருங்க, பேரளவு பொருளாதாரம். சோ நம்மளோடது ஸ்டேபிள் எக்கனாமியா இருக்கு சரியா, ரொம்ப வீழ்ச்சி அடையவும் இல்ல, அதே போல ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங்கும் இல்ல, ஒரு மாதிரி ஸ்டேபிளா போய்கிட்டு இருக்கு. சோ அதுவுமே நம்மளுடைய ஒரு பலம் அப்படின்னு சொல்றாங்க.
அதே போல அடுத்த பாயிண்ட் பாருங்க, மக்கள் தொகை பகுப்பு, டெமோகிராபிக் டிவைடன்ட் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் தொகை பகுப்புனா இங்க இன்டைரக்டா நம்மளுடைய இந்தியாவில் வேலை செய்பவர்களுடைய பெர்சன்டேஜ் சொல்றாங்க. சரியா? இந்தியாவுடைய மக்கள் தொகைங்கிறது இப்ப எவ்வளவு இருக்கு? இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவுமா இருக்கு? 142. சரியா? 142 crores இருக்கு. சோ இந்தியா தான் மக்கள் தொகையில முதலிடத்துல இருக்கும். சரியா? சோ 11 ரிப்போர்ட் படி நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருந்தோம். ஃபர்ஸ்ட் சைனா, நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருந்தோம். இப்ப என்ன ஆயிடுச்சு? சைனாவை பீட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. சோ அப்ப இந்தியாவுடைய மக்கள் தொகைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். 142 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த மக்கள் தொகையில வேலை செய்பவர்களுக்கான ஒரு வயதுன்னு ஒண்ணு இருக்கு. சரியா? சோ நம்மளுடைய ஒரு அந்த வேலை செய்யறதுக்கான வயசுங்கிறது ஒரு 15 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ளதான். ஓகேவா? சோ அப்போ அந்த வயதை வச்சு நம்ம எவ்வளவு பேர் இங்க வேலை செய்யறவங்க இருக்கா, மேன் பவர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப இந்தியாவுடைய ஒரு சராசரி வயதா 29ன்னு சொல்றாங்க. சரியா? இந்தியாவுடைய சராசரி வயது, ரொம்ப வயசானவங்களும் இல்ல, ரொம்ப குழந்தைங்களும் இல்ல, சராசரி வயது என்ன கொடுத்துருக்காங்க? 29. அப்பனா இந்தியாவுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அதிகமான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரு நாடு. அப்ப இளைஞர்கள் மேன் பவர் அதிகமா இருக்கு, அதுவே நம்மளுடைய மிகப்பெரிய பலம்னு சொல்றாங்க. புரியுதா? சோ அதுதான் இங்க மக்கள் தொகை பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10 பாயிண்ட் புரியுதா பாருங்க. 10 பாயிண்ட் புரியுதா பாருங்க. இந்தியாவுடைய பலங்கள் என்னன்னு புரியுதா? சரியா? சரி, என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லணும் அதை மட்டும் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? சோ பலவீனம் பார்த்துடலாமா? இது மட்டும் பார்த்துட்டு பிரேக் எடுத்துக்கலாமா? சரியா? இது ஒரு 6 பாயிண்ட் தான் இருக்கு, கவனிங்க. சோ வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, என்னென்ன வீக்னஸ் இருக்கு? 6 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் வீக்னஸே என்னதான்? பாப்புலேஷன், நம்மளுடைய மக்கள் தொகை. நான் சொன்னேன் இல்லையா, இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். ஓகேவா? நமக்கு சென்சஸ்ங்கிறது நம்ம படிச்சிருப்போம், மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு படிச்சிருப்போம். எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் எடுப்பாங்க? 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது நடத்துவாங்க. லாஸ்டா நடந்தது 2011. அப்ப அடுத்து எப்ப நடந்திருக்கோம்? 2021. சோ நமக்கு கோவிட் அந்த டைம்ல ஃபுல்லா கொரோனா வந்ததுனால எங்க சென்சஸ் எடுக்க முடியல. சரியா? இப்போ அடுத்த வருஷம் எடுக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. 2025 சென்சஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ அப்போ நம்மளுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமான மக்கள் தொகை. உலக அளவுல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நம்மளுடைய 1 இயர் பாப்புலேஷன், ஒரு வருஷத்துக்கான மக்கள் தொகைங்கிறது ஆஸ்திரேலியாவோட டோட்டல் பாப்புலேஷன் சமம். நம்மளுடைய ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுற பாப்புலேஷன்ங்கிறது ஆஸ்திரேலியாவுடைய டோட்டல் பாப்புலேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா? அப்போ நம்மளுடைய மக்கள் தொகை எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்றத பாருங்க. சரியா? சோ அதிகமான மக்கள் தொகைங்கிறது நமக்கான ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அண்ட் ரெண்டாவது பாருங்க, இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி, ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வுங்கிறது இன்னும் இருந்துட்டு தான் இருக்கா. பணக்காரங்களா இருக்கும், பணக்காரங்களா. இப்ப அதானி இன்னும் பணக்காரதா இருக்காரு, அம்பானி இன்னும் பணக்காரதா. இங்க ஏழையா இருக்கவங்க இன்னும் ஏழையா தான் இருக்காங்க. சரியா? சோ அந்த இம்பேலன்ஸ்ங்கிறது இன்னுமும் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு இன்க்ரீசிங் பிரைசஸ் ஆஃப் எசென்சியல் குட்ஸ், அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. சரியா? சோ நிறைய வந்துட்டு விலைவாசி உயர்வுங்கிறது என்ன பண்ணுது? இந்தியாவுடைய PPP அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய வாங்கும் திறனை அது குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ விலைவாசி உயர்வுங்கிறது மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உள்கட்டமைப்பு பலவீனம், இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய டெவலப் பண்ணலாம். இங்க வந்துட்டு இன்னுமே அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு டூரிசம் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், நிறைய செக்டார்ஸ்ல இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது இதுவாதான் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டே எடுத்துக்கோங்களேன், இன்னும் வந்துட்டு ஒரு டப்பா வண்டியை வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. சரியா? சோ இன்னுமே அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு வேலை வாய்ப்பை உருவாக்கும் திறனற்ற நிலை. நம்மளுடைய இந்தியன் பாப்புலேஷன் நான் சொன்னேன் இல்லையா, யங்ஸ்டர்ஸ் மேன் பவர்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். சோ இங்க அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரு நாடு. ஆனாலுமே நம்மளுடைய இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே?
சரியா? சோ நிறைய பேருக்கு நிறைய வேலை செய்யறதுக்கு ஆர்வமா இருக்காங்க, ஆனா வேலை இல்ல. சரியா? சோ அது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஜாப்லெஸ் growthன்னு சொல்றாங்க. இந்த டேர்ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வேலை வாய்ப்பு இல்லாத வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாபே இல்ல, ஆனாலும் நம்ம ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஜாப்லெஸ் growthன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பழமையான தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றப்ப இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து எப்படி சொல்றது, இப்ப இன்னுமே நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போறீங்கன்னா லீவ் வேணும்னா லெட்டர் எழுதி கொடுக்கணும். நிறைய மேனுவலா பண்ணணும். புரியுதா? இப்ப எங்கேயோ போயிட்டு இருக்கு, டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு, மாடர்னைஸ் ஆயிடுச்சு, எங்கேயோ போயிட்டு இருக்கு. பட் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னமும் அந்த மேனுவலா பண்ற ஒரு சில வேலைகள் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? சோ அவங்களுடைய அந்த பழமையான தொழில்நுட்பம், நிறைய டேட்டா இல்ல, எல்லாம் ஃபைலா அப்படியே ஃபைல் பண்ணி வச்சிருப்போம். அதெல்லாம் அழகா அவங்க டாக்குமெண்டா சிஸ்டம்ல சேவ் பண்ணலாம். ஆனா இன்னமும் அந்த ஃபைல் பண்ற ஹேபிட்டுங்கிறது நம்மகிட்ட இருக்கு. சரியா? சோ நிறைய பழமையான தொழில்நுட்பங்களை இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் மாத்தணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. சரியா? சோ அப்ப இது எல்லாமே இந்தியாவுடைய பலவீனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? புரியுதாமா? சரி, 12 தானே பிரேக்கு, இன்னும் டைம் இருக்கு. இதெல்லாம் அப்படியே வாசிச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப்லயே கொடுத்துருவேன். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு, புதிய பொருளாதார கொள்கைனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரியா? நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறோமா? சரியா? புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, நம்ம படிச்சிருப்போம். எல்பிஜின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்பிஜிங்கிறது எல் ஃபார் லிபரலைசேஷன், பிங்கிறது பிரைவேடைசேஷன், ஜிங்கிறது குளோபலைசேஷன் சொல்லுவாங்க. சரியா? லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். சோ இந்த எல்பிஜியை தான் என்ன பண்ணுவாங்க, 1991 மன்மோகன் சிங் கொண்டு வந்திருப்பாரு. சரியா? 1991 மன்மோகன் சிங் கொண்டு வராரு. இந்த எல்பிஜிங்கிறது எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னா, நம்ம அந்த எஃப்டிஐக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. அவர் தானே எஃப்டிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு பார்த்தோம். சோ அப்ப எஃப்டிஐக்காக இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனி உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம லிபரலைசேஷன் பண்ணி கொடுக்குறோம். நீங்க இப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு கம்பெனி நீங்க கிரியேட் பண்றீங்களா, உங்களுக்கு நாங்க வந்து அந்த இடத்துல ஒரு லேண்ட் டாக்ஸ் கம்மி பண்ணி கொடுக்குறோம், இல்ல வாட்டர் டாக்ஸ் கம்மி பண்ணி கொடுக்குறோம், இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க, இல்ல வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. சோ நீங்க ஒரு கம்பெனி இங்க கிரியேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு நாங்க கொஞ்சம் தாராளமா பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கறதா லிபரலைசேஷன். சரியா? அதே போல பிரைவேடைசேஷன், எல்லா கண்ட்ரோலையும் அவங்களுக்கே நம்ம கொடுக்கறது. அடுத்து குளோபலைசேஷன். சோ இது சார்ந்து நம்ம உலக அளவுல மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்றது. சரியா? சோ அப்ப இந்த எல்பிஜிங்கிறது யாரால கொண்டு வரப்பட்டதுன்னா 1991 மன்மோகன் சிங்கால கொண்டு வரப்பட்டது. எதுக்காக? இந்த எஃப்டிஐக்காக கொண்டு வரப்பட்டது. சரியா? அதே போல மன்மோகன் சிங் வந்து அப்போ ஜஸ்ட் அவர் பினான்ஸ் மினிஸ்டரா தான் இருந்திருப்பாரு. 1991 அவர் ஒரு நிதி அமைச்சரா இருந்திருப்பாரு. சோ அந்த டைம்ல வந்துட்டு பிஎம்ஆ யார் இருந்தது அப்படின்னு கேட்டா நரசிம்ம ராவ்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. சரியா? சோ இந்த எல்பிஜிக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா மன்மோகன் ராவ் திட்டம்னு சொல்லுவாங்க. சரியா? மன்மோகன் ராவ் திட்டம். ஏன் அப்படின்னா இவர் மன்மோகன் சிங்கை சஜஸ்ட் பண்ணிருப்பாரு, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது நரசிம்ம ராவ். அதனால மன்மோகன் ராவ் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எக்ஸாம்ல கேட்டாலும் ஆன்சர் பண்றது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ அதே போல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை அளவீடு பண்றதுக்கு ஒரு 3 முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் இருக்குமா? சரியா? சோ இந்திய மக்களின் வாழ்க்கை தரத்தை அளவீடு பண்ணணும் அப்படின்னா 3 முக்கியமான இண்டிகேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, HDI. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். எக்ஸாம்ல இப்போ குரூப் 1ல கூட கேட்டாங்க, போன குரூப் 1ல. சரியா? HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், மூணாவது பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். சரியா? சரி, இந்த 3 மட்டும் பாத்துடலாம். இது வேண்டாம், பிடிஎஃப்ல இந்த ஒரு ஸ்லைடு மட்டும் படிக்காதீங்க. சரியா? இது நீங்க ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே 2022 ரிப்போர்ட் இருக்கு. இப்போ 2024ல இந்தியா எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நீங்க ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க. சரியா? ஆன்லைன்லயும் கவனிச்சுக்கோங்க. இந்த ஸ்லைடு மட்டும், சரியா, இந்த ஸ்லைடு மட்டும் ரேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கு இல்லையா? சோ இது எல்லாமே பழைய டேட்டாமா, 2022 இருக்கு. நீங்க இதை ஹோம்ஒர்க்கா எழுதிக்கோங்க. 2024ல இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம். சரியா? ஏன்னா இது எல்லாமே மாறியாச்சு. இதெல்லாம் இருக்குமா? சோ 7th இருக்கா, இப்போ 5th வந்தாச்சு. அடுத்து ஜிடிபில 6th, ட்ரிபிள் பில 3rd பிளேஸ்ல இருக்கும். இது 42. இது கரெக்டுமா? இதெல்லாம் கரெக்ட். இப்போ இது மாறிடுச்சு, 134ன்னு இருக்கும். ஹங்கர் இண்டெக்ஸ்ல 11111ல இருக்கும். சரியா? இது மாறிடுச்சு, இது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதே போல ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதுலயும் பாத்துக்கோங்க. இந்தியா 126வது இடத்துல இருக்கு. சரியா?
இது நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இந்த ஸ்லைடு விட்டுருங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு சரியா. சோ மகிழ்ச்சி குறியீடு பாருங்க, GNHன்னு சொல்லுவாங்க. இந்த மகிழ்ச்சி குறியீடு கொடுத்தது யாரு அப்படின்னா ஜிக்மே சிங்கே வாங்சுக் சரியா. ஜிக்மே சிங்கே வாங்சுக் அப்படிங்கிற ஒருத்தர் 1972ல கொடுக்குறாரு சரியா. சோ இவர் யாரு அப்படின்னா பூட்டானுடைய 4வது மன்னர். ஜிக்மே சிங்கே வாங்சுங்கிறவரு பூட்டானுடைய 4வது மன்னர். சோ இவர் என்ன சொல்றாரு, ஒரு நாட்டு வருமானத்தை கணக்கீடு பண்றதுக்கு பதிலா அந்த நாட்டு மக்கள் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க அதை கால்குலேட் பண்ணுங்க, அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கறத சொல்றாரு சரியா. சோ இந்த கான்செப்ட பூட்டான் அரசு எப்பதான் வந்து சட்டப்பூர்வம் மாத்துறாங்கன்னா 2008 தான். இவர் 72ல சொல்றாரு, பட் அவங்க எப்ப இதை சட்டப்பூர்வமா மாத்தினாங்க அப்படின்னா 2008 சரியா. இவர் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு ஏர்போர்ட்ல இருக்கப்ப ஏர்போர்ட்ல இவரை போய் நிறைய பேர் பிரஸ்ல எல்லாம் போய் பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ ஒரு பத்திரிக்கைக்காரங்க ஃபினான்சியல் டைம்ஸ்னு ஒரு பத்திரிக்கை சரியா. சோ இந்த ஃபினான்சியல் டைம்ஸ்ங்கிற பத்திரிக்கை என்ன பண்றாங்க, போய் கேட்கறப்பதான் இவர் சொல்லுவாரு, மக்கள் வந்துட்டு எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்றத ஒரு அரசாங்கம் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும், அதனால இந்த இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அடுத்து வந்துட்டு இவர் இந்த கான்செப்ட பூட்டான் அந்த ஒரு சின்ன கண்ட்ரிக்குள்ளதான் இருக்கு. இந்த கான்செப்ட UNO நம்மளுடைய யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஐநா அமைப்புன்னு படிப்போம் இல்லையா, UNO எப்ப வந்துட்டு இதுக்கான ஒரு ரெசல்யூஷன் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க சரியா. சோ எந்த வருஷம் பாருங்க, 2011ல ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வராங்க. சோ அது என்னன்னு பாருங்க, வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி சரியா. வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு வளர்ச்சி. சோ ஹாப்பினஸ் டுவர்ட்ஸ் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷனை கிரியேட் பண்றாங்க சரியா. சோ இதுல எந்த வருஷம் கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். UNO இதுக்கான ரெசல்யூஷன் எப்ப கொடுத்தாங்க அப்படின்றது கேட்கலாம். அப்போ ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் யார் பேர் ஞாபகம் வரணும், ஜிக்மே சிங்கே வாங்சுக். இந்த பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரியா. ஜிக்மே சிங்கே வாங்சுக். சோ எப்ப சொல்றாரு, 1972ல சொல்றாரு. இதை எப்ப இவங்க சட்டமா மாத்துறாங்க அப்படின்னா 2008ல சரியா. 2008ல இவங்க அதை சட்டமா மாத்துறாங்க. சோ இவங்களுக்கான இவர அந்த பத்திரிகை எடுத்த பேட்டி எடுத்த பத்திரிகை எதுன்னு கேட்கலாம், ஃபினான்சியல் டைம்ஸ்ங்கிற பத்திரிகை. அண்ட் எந்த வருஷம் வந்துட்டு UNO ரெசல்யூஷன் கொண்டு வந்தான்னு கேட்டா 2011 சரியா. சோ இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸை கால்குலேட் பண்றதுக்கான முக்கியமான பில்லர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க சரி. அந்த 4 பாயிண்ட் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. சோ எதெல்லாம் வச்சு ஹாப்பினஸ் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ண, நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாத்தல் மேம்படுத்துதல், அதுக்கடுத்து நல்ல ஆட்சி. ஏன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது இல்லைன்னு கேட்கலாம், அதனால இந்த 4 பில்லர்ஸ் அப்படியே வாசிச்சுக்கோங்க சரியா. அடுத்து ரொம்ப முக்கியமானது HDI, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இந்த HDIங்கிற கான்செப்டை யார் கொண்டு வந்தா அப்படின்னா மெஹபூப் உல் ஹக், அடுத்து அமர்த்தியா சென். 2 பேர். அமர்த்தியா சென் முன்னாடி படிச்சிருக்கோம், 1990ல கொடுக்குறாங்க. சோ எந்த வருஷங்கிறத பாத்துக்கோங்க. சோ HDI பொறுத்த வரைக்கும் மெஹபூப் உல் ஹக்ங்கிறவரு பாகிஸ்தானுடைய பினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருப்பாரு சரியா. அமர்த்தியா சென்ங்கிறவர் நம்ம இந்தியாவுடைய முதல் நோபல் பரிசு வாங்கிய ஒரு எக்கனாமிஸ்டா இருந்திருப்பார் சரியா. சோ அப்போ என்ன பண்றாங்க, மெஹபூப் உல் ஹக் வந்து பாகிஸ்தான், இவர் ஒரு இந்தியர், 2 பேரும் சேர்ந்துதான் என்ன பண்றாங்க, இந்த HDIங்கிற கான்செப்ட் கொண்டு வராங்க. சோ HDI இப்ப யாரு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா UNDP அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இவங்கதான் HDI இப்ப கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா. சோ HDI எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 3 முக்கியமான இண்டிகேட்டர்ஸ்மா, வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம், எழுத்தறிவு விகிதம், தனிநபர் வருமானம் சரியா. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லிட்ரஸி ரேட்டு, பர் கேபிட்டா இன்கம். லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா என்ன, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதான் எப்படி எப்படி எடுப்பாங்கன்னு கேக்குறேன். ரொம்ப சிம்பிள், ஒரு குழந்தை பிறக்கிறப்பவே அது எவ்வளவு வருஷம் வரைக்கும் ஆவரேஜா உயிரோட இருக்கும்ன்றதை கால்குலேட் பண்ணுவாங்க சரியா. சோ ஒரு நபர் வாழ்நாள் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பாங்க அப்படிங்கறத ஆவரேஜா எடுப்பாங்க. அது இப்ப அரௌண்ட் ஒரு 69 இருக்கு, சம்திங் இருக்கு, அது பாத்துக்கோங்க சரியா. சோ அப்போ இது வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்ரஸி ரேட்னா என்னமா, லிட்ரஸி ரேட்னா என்ன, எழுத்தறிவு விகிதம்னா என்ன, எழுத படிக்க தெரியணும் சரியா. ரொம்ப முக்கியமானது,
ஒரு நபருக்கு எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க லிட்ரஸி ரேட் கீழே வருவாங்க. எனக்கு படிக்க தெரியும் எழுத தெரியாதுன்னா வரமாட்டாங்க. புரியுதா? ரெண்டுமே தெரியணும். சோ இப்ப இந்தியாவுடைய லிட்ரஸி ரேட் 11 சென்சஸ் ரிப்போர்ட் படி 74.04% இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டா. சரியா? இந்தியாவுடைய எழுத்தறிவு விகிதம் என்னன்னு கேட்பாங்க. ஆப்வியஸா இது 2011 இப்ப நல்லாவே மாறிடுச்சு. இப்போ ரிப்போர்ட் கொடுத்தாலும் அதிகமா தான் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க பெர் கேபிட்டா இன்கம். இந்தியாவுடைய தனிநபர் வருமானம். தனிநபர் வருமானம் எப்படி எடுப்பாங்க? நம்மளுடைய நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணிப்பாங்க. சரியா? சோ நேஷனல் இன்கம் தேசிய வருமானத்தை கணக்கு பண்ணி அதை டோட்டல் பாப்புலேஷனால டிவைட் பண்ணுவாங்க. சரியா? சோ தேசிய வருமானத்தை மொத்தமா நாட்டு வருமானத்தை கால்குலேட் பண்ணி அதை நம்மளுடைய மக்கள் தொகையால டிவைட் பண்ணி எடுப்பாங்க. சோ இது வந்து பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த 3 இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா குரூப் 1ல கேட்டாங்கன்னு. சோ ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது HDI கால்குலேட் பண்ற இண்டிகேட்டர் இல்லன்னு கேட்டாங்க. சரியா? சோ அப்ப இந்த 3மே தெரிஞ்சிருக்கணும். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லிட்ரஸி ரேட்டு, பெர் கேபிட்டா இன்கம். இது 3 வச்சுதான் HDI கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? சோ இதோடைய ரிப்போர்ட்னு பாத்தீங்கன்னா HDIல இந்த 3 கண்ட்ரி தான் இப்பயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சரியா? சோ HDIல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து, 2வது நார்வே, 3வது ஐஸ்லாந்து. ஓகேவா? சோ இந்தியாவுடைய ரேங்க்ங்கிறது இப்போ 134வது இடத்துல இருக்கும். இந்தியாங்கிறது 134வது இடத்துல இருக்கும். சரியா? இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ல HDI 134ல இருக்கும். சரியா? சோ அதே போல ஒரே ஒரு விஷயம், எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டாங்கிறது ஒரு கான்ஸ்டன்டா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. சரியா? சோ இங்க நீங்க நியூஸ் பேப்பர் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில டேட்டாங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். சோ அப்போ நம்ம வந்து ஒரு முன்னாடி புக்லயே சொல்லுவேன், நம்மளுடைய ஸ்கூல் புக்லயே இருக்க நிறைய டேட்டா இப்ப மாறிடுச்சு. நான் புக்ல இருக்கு இதுதான் படிப்பேன்னு நம்ம உட்காந்துருக்க முடியாது. ஏன்னா அதுக்குதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தனியாவே ஒரு 12-20 மார்க் கொடுக்குறாங்க. சரியா? சோ அதனால அந்த பேப்பரை படிக்கிற ஹேபிட்டை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. சரியா? HDI புரிஞ்சுதா? HDIனா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது யாருன்னு தெரியணும். மெஹபூபுல் ஹக் அமர்த்தியா சென். எந்த வருஷம் கொண்டு வராங்க? 1990ல. சோ இதனுடைய அந்த HDI கால்குலேட் பண்ணக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்கலாம். UNDP அப்படின்னு சொல்லணும். இதுக்கான 3 இண்டிகேட்டர்ஸ். இப்ப கரண்டா இந்தியாவோட ரேங்க் என்ன? முதல் 3 நாடுகளை படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? கடைசிமா இது மட்டும் முடிச்சுட்டு பிரேக் எடுத்துக்கலாம். கவனிங்க. PQLI அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதை கொண்டு வந்தவர் மோரிஸ் டி மோரிஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன். சரியா? PQLIங்கிறது மோரிஸ் டி மோரிஸ்ங்கிற கொடுக்குறாரு. சோ இதுக்கான 3 இண்டிகேட்டர்ஸ். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நம்ம முன்னாடி பார்த்ததுதான். லிட்ரஸி ரேட் இதுவும் பார்த்தாச்சு. சரியா? இங்க எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிருக்காங்க? இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட்னு கொடுத்துருக்காங்க. குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்னா என்ன? இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? IMR ரேட்னு சொல்லுவாங்க. IMR, MMR, NMR இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? IMR ரேட், MMR ரேட் இவ்வளவு இருக்குங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட்னா ஒரு குழந்தை பிறந்து 1 வயசுக்குள்ள செத்து போச்சுன்னா IMR ரேட்குள்ள வரும். சரியா? குழந்தை இறப்பு விகிதம் 1 வயசுக்குள்ள இறந்து போயிடுச்சு அப்படின்னா அது IMR ரேட்குள்ள வரும். சரியா? சோ இதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 1000 குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தை இறந்து போகுதுன்னு எடுப்பாங்க. சரியா? சோ அப்ப அந்த IMRங்கிறது 1000 குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைங்க 1 வயசுக்குள்ள செத்து போறாங்க. சரியா? அடுத்துமா MMR ரேட், மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க. தாய்மார் இறப்பு விகிதம். பிரசவத்தின் போது இல்லைன்னா பிரசவத்துக்கு அப்புறம். சரியா? பிரசவத்தின் போது எத்தனை தாய்மார்கள் இறந்து போறாங்க அப்படின்னு எடுப்பாங்க. இது வந்து 1 lakh 1 லட்சம் தாய்மார்களுக்கு எவ்வளவு பேர் இறந்து போறாங்கன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? சரி, IMRங்கிறது 1000 குழந்தைகள் கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் MMRங்கிறது 1 லட்சம் தாய்மார்களுக்கு எத்தனை தாய்மார்கள் இறந்து போறாங்க அப்படின்னு எடுப்பாங்க. சரியா? கடைசியா NMRனா நியோநாட்டல் மோர்டாலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறந்து 45 நாளுக்குள்ள செத்து போச்சுன்னா அது NMRக்குள்ள வரும். ஓகேவா? 1 இயர்ல செத்து போச்சுன்னா IMRமா. ஓகேவா? சோ இதுவே 45 நாளுக்குள்ள செத்து போச்சுன்னா அது NMR. ஜஸ்ட் இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சோ IMRங்கிறது அப்ப என்ன? குழந்தை பிறந்து 1 வருடத்துக்குள்ள செத்து போச்சு அப்படின்னா அது இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க. சோ இதையும் இங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா? இது PQLI அப்படின்னு சொல்றாங்க.
சரியா? சரிம்மா, சரி 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க, முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரியா? பிரேக் எடுத்துக்கோங்க, தூங்காதீங்க. முடிச்சுட்டு வந்து இந்த ஒரே டாபிக் தான், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நேஷனல் இன்கம் மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஓகேவா? அடுத்து நேஷனல் இன்கம்னு போட்டுக்கோங்க ஹெட்டிங். நேஷனல் இன்கம் பார்க்கலாமா? சரியா? இது ஒரு சின்ன கான்செப்ட் தான்மா. நான் முக்கியமான அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கவனிங்க, நேஷனல் இன்கம் அப்படிங்கிற கான்செப்ட முதல்ல சொன்னவர் யாரு அப்படின்னா 1934ல சைமன் குஷ்னெட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர். சரியா? சைமன் குஷ்னெட்ஸ் 1934, இந்த இயரும் பார்த்து வச்சுக்கோங்க. சோ தேசிய வருமானம்னா என்ன அப்படின்னு சொல்ல யாரா வாசிங்க. பொறுமையா, சவுண்டா பொறுமையா. Final goods and service produced particular period of time, 1 year ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? சோ இப்ப என்ன சொல்றாங்க, நேஷனல் இன்கம்ங்கிறது ஒரு வருஷத்துல, சரியா, ஒரு வருஷத்துல நம்ம எவ்வளவு ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இதுதான் நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதே போல இந்த ஃபைனல் கூட்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஏதோ ஒரு பிரைமரி செக்டார்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பிரைமரி செக்டார்ல இருந்து என்ன பண்ணுவோம், இங்க எல்லாமே ரா மெட்டீரியல்ஸா வரும். சரியா? மூலப்பொருட்களா வெளியில வரும். ஓகேவா? சோ இது நம்மளால அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இது எங்க போகுது, செகண்டரி செக்டாருக்குள்ள போகுது. இது வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? இங்க என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து பருத்தில இருந்து இங்க நூல் எடுப்பாங்க, இங்க கரும்புல இருந்து இங்க சக்கரை எடுப்பாங்க. சோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வகைக்கு மாத்துறது செகண்டரி செக்டார்ஸ் அப்படின்னு படிச்சோம். செகண்டரி செக்டார்ல இருந்து அப்படியே எங்க போகுது, டெர்ஷரி செக்டார் அப்படின்னு போகுது. சரியா? இது 3ஆம் நிலை தொழில்கள், சேவைத்துறை அப்படின்னு போகுது. சோ இங்க வாங்குற பருத்தி சக்கரை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஷாப்ல வச்சு நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா விற்கிறது. இது வந்து நமக்கு சேவைத்துறை, சர்வீஸ் செக்டார் அப்படின்னு படிக்கிறோம். சரியா? இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த சர்வீஸ் செக்டார்ல இருந்து இப்ப நான் போயிட்டு ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா, எனக்கு இதை நான் இப்போ ஒரு கடைக்கு போய் 1 கிலோ சக்கரை வாங்குறேன். சரியா? இது வந்து ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ன்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ நான் ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னா, இது என்னோட தேவைக்கு அது வந்து எனக்கு யூஸ் ஆகும். சரியா? இதுவே இதே சர்க்கரைய ஒரு ஹோட்டல் வாங்குறாங்க, சரியா, ஏதோ ஒரு ஹோட்டல் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சர்க்கரையை அவங்க என்ன பண்ணுவாங்க, டீயா போட்டு ஒரு 10 பேருக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. இன்னும் அதை விற்கதான் பார்ப்பாங்க. சரியா? சோ அப்ப இந்த இடத்துல இது போறப்ப இது எப்படி ஆகும் அப்படின்னா, இன்டர்மீடியேட் கூட்னு சொல்லுவாங்க. சரியா? இடைநிலை பண்டங்கள். சரியா? இடைநிலை பண்டங்கள். சோ இன்டர்மீடியேட் கூட்னா என்ன, இந்த ஹோட்டல்ல இருந்து அகைன் இது ஒரு 10 பேருக்கு இது சேல் பண்ண பாப்பாங்க. சோ அது அங்கதான் போய் அது பினிஷ் ஆகுது. பட் இது நான் வாங்குறப்ப இது என்னோடய நானே கன்சியூம் பண்ணி முடிச்சிட்டேன். இங்க நடக்கிறது தான்
டோட்டல் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சொல்ல புரியுதா? அப்போ டோட்டல் குட்ஸ்னா என்னது புரிஞ்சுக்கோங்க. டோட்டல் குட்ஸ்னா என்ன, இன்டர்மீடியட் குட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. சோ அப்போ இங்க என்ன சொல்றாங்க, டெஃபினிஷன்ல என்ன படிச்சு சொல்றாங்க, ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் இன் அ கண்ட்ரி டியூரிங் 1 இயர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து தேசிய வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரொம்ப முக்கியமான ஒரு நபர், இந்தியாவுல முதல்ல தேசிய வருமானத்தை கணக்கிட்டவர் யார் அப்படின்னு கேட்டா தாதாபாய் நௌரோஜி. சரியா? சோ தாதாபாய் நௌரோஜி என்ன பண்ணிருப்பாரு, ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல 1867 அந்த டைம்ல வந்துட்டு இந்தியாவுடைய நிறைய வளங்களை பிரிட்டிஷ்காரங்க சுரண்டி கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்கும். சரியா? நம்மளுடைய சொத்தை எல்லாத்தையும் இந்தியால இருந்து பிரிட்டிஷ்காரங்க அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை என்ன பண்றாரு, ஒரு ட்ரெயின் தியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எழுதியிருப்பாங்க, சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த புக்குங்கிறது அமைஞ்சிருக்கும். சோ அப்ப இந்த புக்கோட பேர் படிச்சுக்கோங்க, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. சரியா? வறுமை மற்றும் பிரிட்டிஷுக்கு ஒவ்வாத இந்திய அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 10th புக்ல இருக்குமா? சரியா? சோ வறுமை மற்றும் பிரிட்டிஷுக்கு ஒவ்வாத இந்திய அரசு. இந்த புத்தகத்தை எழுந்தது யாரு அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி. ஏன் இவர் எங்க படிக்கிறோம், இந்தியாவுல முதல்ல தேசிய வருமானத்தை கணக்கிட்டவர் இவர் தான். சரியா? சோ அந்த டைம்ல வந்து ரொம்ப பெரிய டெக்னிக்ஸ் எல்லாம் இவரால யூஸ் பண்ணிருக்க முடியாது. ரொம்ப இவரால முடிஞ்ச அளவுக்கு இவர் பண்றாரு, ப்ராப்பர் டேட்டா எல்லாம் எதுவுமே இல்ல. சரியா? அப்போ இந்தியாவுல முதல்ல ஒரு ப்ராப்பர் டேட்டாவோட சயின்டிபிக் மெத்தட் படி பண்ணது யாரு அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அறிவியல் முறைப்படி இந்தியாவுல தேசிய வருமானத்தை கணக்கிட்டவர் யாரு அப்படின்னு சொன்னா VKRV ராவ் அப்படிங்கிற ஒரு நபர். VKRV ராவ், இந்த பேரை படிச்சு வச்சுக்கோங்க. 1931ல இவரு நம்மளுடைய தேசிய வருமானத்தை கணக்கிடுறாரு. சோ ஒரு 3 பேர் படிச்சிருக்கோம். சரியா? இந்தியாவுல முதல்ல தேசிய வருமானத்தை கணக்கிட்டவர் யாரு, நம்ம இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் தேசிய வருமானத்தை கணக்கிட்டவர் யாரு, தாதாபாய் நௌரோஜி. சரியா? பட் அவர் ப்ராப்பரா டேட்டா யூஸ் பண்ண முடியல. அப்போ ஒரு ப்ராப்பர் சயின்டிபிக் மெத்தட்ல கால்குலேட் பண்ணது யாரு, VKRV ராவ். சரியா? VKRV ராவ் ரொம்ப முக்கியமான ஒரு பேருமா. இந்த நேஷனல் இன்கம்ங்கிற கான்செப்ட ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது யாரு, சைமன் குஷ்னெட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர். சரியா? சோ அந்த பேரை படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு 1949ல என்ன பண்றாங்க, ஒரு நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றதுக்காகவே ஒரு கமிட்டி ஒண்ணு போடுறாங்க. சரியா? நேஷனல் இன்கம் எஸ்டிமேட்டிங் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போடுறாங்க. சோ இதோடைய சேர்மனா யாரு இருக்கா அப்படின்னா PC மெகலனோபிஸ் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காரு. அண்ட் இதோட 2 மெம்பர்ஸ் பாத்துக்கோங்க, VKRV ராவ் அப்புறம் டாக்டர் DR காட்கில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருக்காரு. சரியா? சோ காட்கில் அடுத்து VKRV ராவ், மெகலனோபிஸ், இந்த 3 பேரையும் படிச்சு வச்சுக்கோங்க. 1949ல நேஷனல் இன்கம் எஸ்டிமேட்டிங் கமிட்டி அப்படின்னு போடுறாங்க. அண்ட் அவங்க அந்த டைம்ல எவ்வளவு கால்குலேட் பண்ணாங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இப்போ கரண்டா இந்தியாவுல தேசிய வருமானத்தை கணக்கிடக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டா முன்னாடி CSO அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மத்திய புள்ளியியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். இப்போ கரண்டா இது NSO அப்படின்னு பேர் மாத்திருக்காங்கம்மா. இந்த சென்ட்ரல்ங்கிற வார்த்தையை தூக்கிட்டு நேஷனல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டாங்க, அவ்வளவுதான். சரியா? சோ அப்போ ஆப்ஷன்ல சப்போஸ் CS1 கொடுத்தாலும் கரெக்ட் தான், NSO இருந்தாலும் கரெக்ட் தான். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இது இப்போ கரண்டா NSO அப்படின்னு நம்ம இப்ப எப்படி மத்திய அரசு அப்படின்னு பயன்படுத்துறதுக்கு பதிலா ஒன்றிய அரசுன்னு யூஸ் பண்றோம். இப்ப எல்லா இடத்துலயும் ஒன்றியன்ற வார்த்தை வந்துச்சு, அந்த மாதிரி என்ன பண்றாங்க, இங்க இந்த சென்ட்ரல்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நேஷனல் தேசிய புள்ளியியல் அமைப்பு அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க. சரியா? சோ இப்ப இவங்க தான் நம்மளுடைய நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றாங்க. நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றதுக்கு மொத்தம் ஒரு 3 மெத்தட் இருக்கு. சரியா? சோ 3 மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உற்பத்தி முறை, வருமான முறை, செலவின முறை. சரியா? ப்ரொடக்ஷன் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த உற்பத்தி முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கணும், ஒரு நாட்டுல ப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா 3 முக்கியமான ஃபேக்டர்ஸ் தேவைப்படுமா. லேண்ட் லேபர், அடுத்து கேபிட்டல், அடுத்து ஆர்கனைசேஷன். சரியா? சோ நம்ம ஒரு நாட்டில் உற்பத்தி நடக்கணும் அப்படின்னா ஒரு 4 முக்கியமான ஃபேக்டர்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உற்பத்திக்கான காரணிகள் என்னென்ன சொல்றாங்க பாருங்க. லேண்டு, கண்டிப்பா அங்க ஒரு லேண்டுங்கிறது இருக்கணும். சரியா? அப்போ நான் ஒரு விவசாயமே பண்றேன்னா எனக்கு நிலம்னு ஒண்ணு இருந்தாதான் விவசாயம் பண்ண முடியும். சோ இப்போ வந்துட்டு நான் வந்து இல்ல எனக்கு வந்து லேண்ட் தேவைப்படாது, நான் வந்து எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆகிட்டேன், நான் வந்து மொபைல்லயே எல்லாமே ஷாப்பிங் பண்றேன், எல்லாமே மொபைல்லயே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா
அந்த மொபைல்ல நீ பண்ற ஒரு பிசினஸ் கூட ஒரு சிஸ்டம்னு நீ வச்சு உனக்கு ஒரு ஆபீஸ் ரூம்ங்கிறது ஒன்று தேவைப்படும். ஆபீஸுங்கிறது லேண்ட்ல தான் இருக்கும். புரியுதா? அப்போ பேசிக்கா என்ன தேவைப்படும்? லேண்டுங்கிறது உற்பத்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ நிலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ரெண்டாவது, அங்க வேலை செய்யறதுக்கு நமக்கு தொழிலாளிகள் தேவைப்படுவாங்க. லேண்ட்ல நெல் போடுறோமா, அங்க வேலை செய்யறதுக்கு நமக்கு என்ன பண்ணுவோம்? கூலி தொழிலாளிகள் அப்படிங்கறது தேவைப்படுவாங்க. சரியா? அடுத்து நம்ம அங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு கேபிட்டல் அமௌண்ட்ங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஒரு மூலதனமான ஒரு தொகை அப்படிங்கிறது இருக்கணும். இது இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அடுத்து கண்டிப்பா அதை பாக்குறதுக்கு ஒரு அமைப்பு, ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். சரியா? சோ இந்த 4மே உற்பத்திக்கான காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப ப்ரொடக்ஷன் மெத்தட்ங்கிறது என்னன்னு பாருங்க. ஓகேவா? சோ இந்த உற்பத்திக்கான காரணிகள் இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்றது ப்ரொடக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் ரெண்டாவது பாருங்க, வருமான முறை. இப்ப இந்த வருமான முறைன்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபேக்டர்ஸ்ல இப்ப எங்க இருந்தெல்லாம் வருமானம் வருது அப்படிங்கறத பாக்கணும். இப்ப நான் ஒரு நிலம்னு ஒண்ணு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிலத்துக்கு எனக்கு ரெண்ட்ங்கிற ஒரு வருமானம் வரும். சரியா? வாடகைன்னு ஒண்ணு வரும். இப்ப நான் ஒரு லேபரை வச்சேன்னா அவருக்கு வருமானம், அவருக்கான சம்பளம். லேபர்னா ஒரு சம்பளம்ங்கிற வருமானம் வரும். கேபிட்டல், நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நான் ஒரு முதலீடு போடுறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வட்டிங்கிற ஒண்ணு வரும், இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஒண்ணு வரும். சரியா? இப்போ ஒரு அமைப்பு, ஆர்கனைசேஷன் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு அமைப்பு பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்ங்கிற ஒண்ணு இருக்கும். சரியா? சோ எந்த இடத்துல இருந்தெல்லாம் வருமானம் வருது அப்படிங்கறத பாக்குறது வருமான முறை, இன்கம் மெத்தட்னு பாப்பாங்க. சோ அப்ப என்ன புரியணும்? லேண்ட்னு இருந்தா ரெண்ட் வரும், ஒரு லேபர்னு இருந்தா அவருக்கு சம்பளம்ங்கிறது வரும். இதுவே ஒரு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு கேபிட்டல் அமௌண்ட் போடுறோம்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், வட்டி வரும். சரியா? ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கப்ப அவங்களுக்கு கம்பெனி மூலியமா லாபம்ங்கிறது வரும். சரியா? சோ ஏதோ ஒரு ப்ராஃபிட்ங்கிறது வரும். அப்ப எங்கெல்லாம் ப்ராஃபிட்ங்கிறது இருக்கோ அது எல்லாமே இந்த இன்கம் மெத்தட்ல ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ரெண்டாவது பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், செலவின முறை அப்படின்னு சொல்றாங்க. இதே ப்ராசஸ்ல எங்கெல்லாம் செலவு நடக்குதோ அது எல்லாமே செலவுக்குள்ள வந்துடும். சரியா? இப்போ இந்த லேண்டுக்கு நான் வந்துட்டு நான் வந்து ஒரு லேண்டு ரெண்ட்டுக்கு வாங்குறேன் அப்படின்னா நான் ரெண்ட் கொடுப்பேன். ஓகேவா? அவருக்கு அது வருமானம், எனக்கு அது செலவு. ரெண்ட் கொடுக்குறவங்களுக்கு அது செலவு. சரியா? ஒரு லேபருங்கிறப்ப லேபருக்கு சம்பளம்ங்கிறது அவருக்கான வருமானம். நான் ஒரு முதலாளியா இருந்தாலும் சம்பளம் கொடுக்குறேன்னா அது எனக்கான செலவு. புரியுதா? அதே போல ஒரு கேபிட்டலுங்கிறப்ப இவங்களுக்கு வர வட்டிங்கிறது அவங்களுக்கான ஒரு வருமானம். அந்த வட்டியை கொடுக்குற ஒரு அமைப்புங்கிறதுக்குள்ள அவங்களுக்கான செலவு. சோ எந்த இடத்துல எல்லாம் செலவு ஏற்படுதோ அது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்குள்ள வரும். புரியுதா? அப்போ தேசிய வருமானத்தை கணக்கிடக்கூடிய 3 முக்கியமான முறைகள் என்னென்ன? ப்ரொடக்ஷன் மெத்தட், இன்கம் மெத்தட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். நல்லா கவனிங்க. இதுல இந்தியாவுல என்னென்ன முறைகள் ஃபாலோ பண்றாங்கன்னு கேட்பாங்க. சரியா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் 2 டைப் மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்க மாட்டோம். சரியா? சோ அந்த 3rd டைப்புங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். சோ அப்ப இந்தியாவில ஃபாலோ பண்றது ப்ரொடக்ஷன் மெத்தடும் இன்கம் மெத்தடும் மட்டும்தான். இந்த 2 தான் நம்ம கால்குலேட் பண்றோம். புரிஞ்சுதாமா இது? சோ இது நீங்க அப்படியே ஸ்டேட்மெண்ட் வாசிச்சுக்கோங்க. சரியா? நான் சிம்பிளா உங்களுக்கு இங்க சொல்லிட்டேன், உள்ளுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் வாசிச்சுக்கோங்க. அப்படியே ஒவ்வொரு டேர்மும் கொடுத்திருப்பேன், இது ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கு பாருங்க, இந்தியாவில் பயன்படுத்தப்படும் முறைகள் ப்ரொடக்ஷன் மெத்தடும் இன்கம் மெத்தட் மட்டும்தான். சரியா? இதுக்கப்புறம் நம்ம டோட்டலா வந்துட்டு ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன அப்படிங்கிறது படிக்க போறோம். சரியா? சரி, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிடிஎஃப்ல பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜிடிபின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. எப்படி எல்லாம் நம்மளுடைய நாட்டு வருமானத்தை கால்குலேட் பண்றோம். சரியா? ஜிடிபினா என்னங்க? அப்படியே எழுதுங்க, ஃபர்ஸ்ட் நோட்ல எல்லாரும் எழுதுங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரியா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேவா? அப்படியே இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்கம்மா. C plus I plus G plus X minus M. சரியா? கவனிங்க. சோ டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப இதுல மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இதுதான் க்ளூ. சரியா? ஏன் அப்படின்னு சொன்னா, உள்நாடுங்கிறது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, இப்ப இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்தியாவுடைய
பவுண்டரிக்குள்ள எங்கெல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், இந்தியாவுடைய எல்லைக்குள்ள எங்கெல்லாம் உற்பத்தி பண்றோம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஜிடிபிக்குள்ள வரும். சரியா? இந்திய எல்லைக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஜிடிபிக்குள்ள வரும். சரியா? அதனாலதான் உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சோ இப்ப இதுவே வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, இப்போ ஒரு இன்ஃபோசிஸ் இங்க வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்றாங்கன்னா அது இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. அப்ப அந்த ப்ராஃபிட்டும் இங்க சேர்த்துக்கும். சொல்ல புரியுதா? அப்ப இந்திய எல்லைக்குள்ள எதெல்லாம் உற்பத்தி நடக்குதோ அது எல்லாமே ஜிடிபிக்குள்ள வந்துடும். சோ இதோட சிம்பிள் ஃபார்முலா என்ன சொல்றாங்க? சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி. சிங்கிறது அப்படியே எழுதிக்கோங்கம்மா, ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. சிங்கிறது கன்சப்ஷன் குட்ஸ். கன்சப்ஷன் குட்ஸ் மேம் கூட்ஸா? கன்சப்ஷன். சரியா? ஐங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். அடுத்து ஜிங்கிறது கவர்மெண்ட் பர்ச்சேஸ். ஜிங்கிறது கவர்மெண்ட் பர்ச்சேஸ். சரியா? எக்ஸ்ங்கிறது எக்ஸ்போர்ட். எம்ங்கிறது இம்போர்ட். எக்ஸ்போர்ட் இம்போர்ட். சரியா? சோ எங்கெல்லாம் வந்துட்டு நம்ம எவ்வளவு கன்சியூம் பண்றோம் அப்படிங்கிறது சீன் எடுத்துப்பாங்க. அண்ட் நம்ம எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், எங்கெல்லாம் முதலீடு பண்றோம் அப்படிங்கிறது இதுலயே வா. சரியா? சோ எங்கெல்லாம் கன்சியூம் பண்றோம் அப்படிங்கறது எடுத்துப்பாங்க, எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கறது எடுத்துப்பாங்க. அண்ட் இது வந்து கவர்மெண்ட் எங்கெல்லாம் செலவு பண்ணுது, கவர்மெண்ட் சப்சிடி அது இதுன்னு கொடுக்குறாங்க இல்லையா? சோ கவர்மெண்ட்டுடைய செலவுகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ட் அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ட எடுத்துப்பாங்க. சரியா? சோ இதுல நல்லா கவனிங்க, இது எப்பவுமே நமக்கு நெகட்டிவ்ல தான் வரும். ஏன்னா நம்ம அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றதை விட இம்போர்ட் அதிகமா பண்ணுவோம். சரியா? நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான இறக்குமதி தான் நடக்குமே தவிர நம்மளோட பொருட்களை ஏற்றுமதிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப இது எப்பவுமே நமக்கு நெகட்டிவ்ல தான் வரும். இது நம்ம குறைக்கிறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? சோ நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ங்கிறது அதிகப்படுத்தினா மட்டும்தான் இது வந்து நமக்கு பாசிட்டிவா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ அப்படியே இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஜிடிபி அப்படின்னாலே உங்களுக்கான க்ளூ என்னவா இருக்கணும்? உள்நாட்டுக்குள்ள என்ன உற்பத்தி பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும். சரியா? சோ இந்தியாவுடைய பவுண்டரிக்குள்ள உற்பத்தி பண்ணக்கூடியது ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஜிஎன்பி, அடுத்த டேர்ம் எழுதிக்கோங்க. ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். மொத்த நாட்டு உற்பத்தி. மொத்த நாட்டு உற்பத்தி. மொத்த நாட்டு உற்பத்தி. சரியா? சோ இதோட ஃபார்முலா பாருங்க. ஜிஎன்பி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஜிடிபி. சரியா? ஜிடிபி அப்ப இந்த மொத்த டேர்மும் வரும். ஜிடிபி பிளஸ் என்எஃப்ஐஏ அப்படியே எழுதிக்கோங்க. நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் abroad. Net factor income from abroad. சரியா? கவனிங்க, இதுல ஜிஎன்பில என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஜிடிபி. அப்ப இந்த மொத்த டேர்ம் அப்படியே உள்ள வந்துருது. கூட எக்ஸ்ட்ராவா என்ன ஆட் பண்றாங்க? அப்ராட்ல இருந்து வரக்கூடிய இன்கம் ஆட் பண்ண. இப்ப நம்ம சொந்தக்காரங்களை யாராவது துபாயில வேலை செய்யலாம், சிங்கப்பூர்ல வேலை செய்யலாம். சரியா? சோ அவங்க அங்க இருந்து சம்பாதிச்சு ஒரு பணத்தை இந்தியாவுக்கு அனுப்புறாங்க இல்லையா? அந்த பணம் நம்ம இந்தியாவுக்கு வந்து சேர்றப்ப அது ஜிஎன்பிக்குள்ள ஆட் ஆகும். சரியா? சோ நம்மளுடைய இந்தியர்கள் எங்கதான் வேலை செஞ்சு இந்தியாவுக்கு பணத்தை அனுப்புறாங்களோ அது எல்லாமே இங்க எடுத்துப்பாங்க. சரியா? அதனாலதான் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய இந்தியர்களுடைய பணம் இதுல சேர்த்துக்கப்படும். சரியா? அடுத்து பார்க்கலாம். என்என்பி அடுத்து எழுதிக்கோங்க. என்என்பி. சரியா? நெட் நேஷனல் ப்ராடக்ட். நெட் நேஷனல் ப்ராடக்ட் நிகர நாட்டு வருமானம். நிகர நாட்டு வருமானம். சரியா? அடுத்து என்என்பி
எஃப்சின்னு போட்டுக்கோங்க, 2 டேர்ம் போட்டுக்கோங்க. எம்பிங்கிறது மார்க்கெட் பிரைஸ், இங்க எஃப்சிங்கிறது பிக்ஸ்டு காஸ்ட் பிரைஸ். சரியா? சோ இதுலயே நம்ம 2 டேர்ம் பார்க்க போறோம். என்என்பி ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, நிகர நாட்டு வருமானம். சோ இது வந்து எம்பிங்கிறது மார்க்கெட் பிரைஸ்மா, மார்க்கெட் பிரைஸ், சந்தை விலை, சந்தை விலை. மேம் எஃப்சி மேம் பிக்ஸ்டு காஸ்ட் பிரைஸ்மா, பிக்ஸ்டு காஸ்ட் பிரைஸ். சரியா? எம்பில எப்படி பார்க்க போறோம்னு பாருங்க. இப்ப என்என்பி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இங்க மேல கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன் எடுத்துப்பாங்க. டிப்ரிசியேஷன் தேய்மானம். சரியா? ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன் தேய்மானம். ஓகேவா? இப்ப நம்ம ஒரு செகண்ட் ஹேண்ட்லயே ஒரு வண்டி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 50,000 கொடுத்து வண்டி வாங்குறோம். அதை நம்ம அப்படியே உடனே யூஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சர்வீஸுக்குன்னு விடுவோம் இல்லையா? அதோட ஏதோ ஒண்ணு என்ஜின் பாக்குறதா இருக்கட்டும், சும்மா அதோட பெயிண்ட் மாத்துறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு சர்வீஸுங்கிறத நம்ம பார்ப்போம். சோ இப்ப நமக்கு அந்த 50,000 செலவை தாண்டி எக்ஸ்ட்ராவா அதை சர்வீஸுக்குன்ட்டு ஒரு 5,000 செலவு பண்றோம் இல்லையா, அதுதான் தேய்மான செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த தேய்மான செலவுகளை ஜிஎன்பி இருந்து கழிக்கிறது தான் என்என்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அப்ப என்என்பினா என்ன சொல்றாங்க, ஜிஎன்பி மைனஸ் இந்த ஃபுல் டேர்ம் ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன் தேய்மான செலவுகளை கழிச்சு வெளியில எடுக்கிறது. சரியா? அடுத்து கவனிங்க, என்என்பி அட் பிக்ஸ்டு, சாரிமா, ஃபேக்டர் காஸ்ட் பிரைஸ். பிக்ஸ்டு இல்ல, ஃபேக்டர் காஸ்ட் பிரைஸ். மாத்திக்கோங்க, ஆன்லைன்லயே மாத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பிரைஸ், அடுத்து ஃபேக்டர் காஸ்ட் பிரைஸ். சரியா? இது மார்க்கெட் பிரைஸ், இது ஃபேக்டர் காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பொருள் நம்ம இண்டஸ்ட்ரியில உற்பத்தி பண்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு தொழிற்சாலையில இருந்து ஒரு பொருள் உற்பத்தி பண்றோம். சரிங்களா? சோ இங்க உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துலயே இதுக்கு ஒரு அமௌண்ட்ங்கிறது பிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 கிலோ சக்கரை உற்பத்தி பண்ணான்னு வச்சுக்கோங்க, அந்த சர்க்கரையே இவங்க ஒரு 100 ரூபாய் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? சோ இப்ப இந்த 100 ரூபாங்கிறது பிக்ஸ்டு காஸ்ட் பிரைஸ். உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துலயே அதுக்கான ஒரு விலையை நிர்ணயம் பண்றது. சரியா? தொழிற்சாலையிலேயே இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ இந்த சக்கரைங்கிறது மார்க்கெட்டுக்கு வர்றப்ப, இது மார்க்கெட், சந்தைக்கு வர்றப்ப இதே 100 ரூபாயில விற்பாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. சரியா? சோ இந்த பிக்ஸ்டு காஸ்ட் பிரைஸ்ல என்ன ஆகலாம், இப்ப கவர்மெண்ட் டாக்ஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ஒரு பொருளுக்கு சர்க்கரைக்கு நான் இவ்வளவு டாக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5% டாக்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டுக்கு வர்றப்ப எவ்வளவுக்கு விற்கும், 105 ரூபாய்க்கு விற்கும். சொல்றது புரியுதா? இதுவே வந்துட்டு இப்போ ஒரு டாக்ஸ்ங்கிறது போடுறப்ப இதோடைய விலைங்கிறது ஏற ஆரம்பிக்கும். அப்ப மார்க்கெட்டுக்கு வர்றப்ப என்ன ஆகுது, அதோட விலையில ஒரு மாற்றம் ஏற்படுது. சரியா? பிக்ஸ்டு காஸ்ட் பிரைஸ், சாரி, ஃபேக்டர் காஸ்ட் பிரைஸ் என்ன சொல்றாங்க, இங்க தொழிற்சாலையிலேயே ஒரு பொருளுக்கான விலையை நிர்ணயம் பண்றப்ப அதை வந்து ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்றோம். ஓகேவா? அதுவே அது மார்க்கெட்டுக்கு வர்றப்ப அதோட விலையில ஒரு மாற்றம் ஏற்படுது இல்லையா, சோ அந்த மாற்றத்தை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், மார்க்கெட் பிரைஸ் எடுத்துக்கிறோம், சந்தை விலை அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? சோ இது வந்துட்டு நமக்கு டாக்ஸ் போட்டா மட்டும்தான் ஏறும். ஓகேவா? டாக்ஸ் போட்டா மட்டும்தான் ஏறும். இப்போ இதுவே வந்து நான் இப்போ ஒரு கிலோ அரிசி 100 ரூபாய் அப்படின்னு நீங்க ஃபேக்டர் காஸ்ட் பிரைஸ் பிக்ஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த அரிசிக்கு கவர்மெண்ட் திடீர்னு ஒரு சப்சிடி கொடுக்குறாங்க, நான் வந்து 1 கிலோ அரிசியை கவர்மெண்ட் சார்பா நான் வந்து ஒரு 30 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு விற்கிறாங்க. இது அரசு மானியம். சரியா? சோ அரசுடைய மானியம் வர்றப்ப, சப்சிடி வர்றப்ப இந்த விலைங்கிறது அவன் 30 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிருவான். இங்க 100 ரூபாய் பொருள் இங்க எவ்வளவு கிடைக்கும், 30 ரூபாய்க்கு கிடைக்கும். சரியா? சோ இது 2 விதத்துல மாறும். இந்த மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். எப்ப ஏறும், டாக்ஸ் போட்டா ஏறும், அதோடைய சப்சிடி கொடுத்தா இறங்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? இது புரியுதா? இது புரிஞ்சாதான் அந்த கான்செப்ட் புரியும். ஓகேவா? சோ இப்ப இங்க என்ன பண்ண போறோம், நம்ம
ஓகேவா? இப்ப இதுல இருந்து ஒரு ஃபார்முலாமா மார்க்கெட் பிரைஸுக்கான ஃபார்முலா கேட்கறான்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் பிரைஸ்ங்கிறத எப்படி பிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சந்தை விலைங்கிறத எப்படி பிக்ஸ் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் காஸ்ட் பிரைஸ் இதை எடுத்துப்பாங்க. சரி, அது ஏதோ 100 ரூபாய் என்னமோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகுது? டாக்ஸ் போட்டா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பிளஸ் டாக்ஸ் போட்டா இன்க்ரீஸ் ஆகும், அதனால பிளஸ். சரியா? இதுவே சப்சிடி போட்டா அது என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? சோ அப்போ மைனஸ் சப்சிடி. புரியுதா? டாக்ஸ் போட்டா இன்க்ரீஸ் ஆகும், சப்சிடி போட்டா குறையும். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தை விலைக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க. சோ அப்ப இங்க எஃப்சிங்கிறது ஃபேக்டர் காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? டாக்ஸ்ங்கிறது வரி, இங்க சப்சிடி மானியம் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுல இருந்து எனக்கு எஃப்சி வேணும் அப்படின்னா எஃப்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த எம்பி மைனஸ் டாக்ஸ் பிளஸ் சப்சிடி அப்படின்னு மாறிடும். சரியா? அப்போ இதுல இருந்து எஃப்சி உடைய ஃபார்முலாவையும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சோ அப்போ மைனஸ் டாக்ஸ் சப்சிடின்னு ஆயிரும். ஓகேவா? இப்போ இங்க அப்படியே ஃபார்முலா எழுதிக்கோங்க. NNP at factor cost. சரியா? NNP at factor cost. இது அப்படியே ஃபார்முலா எழுதிக்கோங்க. மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டாக்ஸ் பிளஸ் சப்சிடி. சரியா? சோ இதுக்கு முன்னாடி வரைக்குமா நம்ம 2015 வரைக்குமே எல்லாமே சரி, நம்ம ஜிடிபியா இருக்கட்டும், ஜிஎன்பியா இருக்கட்டும், எல்லாமே ஃபேக்டர் காஸ்ட் படி தான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். சரியா? சோ இந்த ஃபேக்டர் காஸ்ட் படி தான் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆஃப்டர் 2015க்கு அப்புறம் நம்ம எல்லாமே இப்போ மார்க்கெட் பிரைஸ் படி தான் நம்ம தேசிய வருமானம்ங்கிறது கணக்கு பண்றோம். சோ அப்ப இப்போ கரண்டா மார்க்கெட் பிரைஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த 4 ஃபார்முலா புரிஞ்சுதா? கடைசியா ஒரே ஒன்னு எழுதிக்கோங்க. என்டிபி கடைசியா எழுதிக்கோங்க. என்டிபி நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நிகர உள்நாட்டு உற்பத்தி. நிகர உள்நாட்டு உற்பத்தி. சரியா? என்டிபிங்கிறது ஜிடிபில இருந்து டிப்ரிசியேஷனை கழிக்கிறது. இந்த ஒரு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஜிடிபில இருந்து டிப்ரிசியேஷனை கழிக்கிறது, தேய்மானத்தை கழிக்கிறது. சரி, புரியுதா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஜிடிபினா என்னன்னு பாத்துட்டோம். உள்நாட்டுக்குள்ளே இந்திய எல்லைக்குள்ள என்னெல்லாம் உற்பத்தி பண்றோமோ அது ஜிடிபி. சரியா? ஜிஎன்பிங்கிறது ஃபாரின்ல இருந்து வர இன்கமும் உள்ள சேர்ந்து ஆட் ஆகும். சரியா? சோ இந்தியர்களுடைய ஃபாரின் மணியும் இங்க ஆட் ஆகும். அதனால ஜிடிபி பிளஸ் என்எஃப்ஐஏன்னு இருக்கும். அடுத்து என்என்பி. என்என்பிலே 2 பார்த்திருக்கோம், மார்க்கெட் பிரைஸ் அண்ட் பிக்ஸ்டு காஸ்ட் பிரைஸ். சோ இதுலயே பாத்தீங்கன்னா என்என்பிங்கிறது ஜிஎன்பில இருந்து டிப்ரிசியேஷனை கழிக்கிறது. அடுத்து என்டிபிங்கிறது ஜிடிபில இருந்து டிப்ரிசியேஷனை கழிக்கிறது. சரியா? சோ இதுலயே ஃபேக்டர் காஸ்ட் பிரைஸுக்கு என்ன ஃபார்முலா, இந்த டாக்ஸ் சப்சிடி எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த முன்னாடி சொன்ன மார்க்கெட் பிரைஸ் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கடைசியாமா பர்சனல் இன்கம். பர்சனல் இன்கம்னா என்ன? அடுத்து டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன? அடுத்து பர் கேபிட்டா இன்கம்னா என்ன? ஒரு 3 டேர்ம் பார்க்கும், அவ்வளவுதான். சரியா? சோ ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்கம் எழுதிக்கோங்க. தனிப்பட்ட வருமானமா? பர்சனல் இன்கம்னா தனிப்பட்ட வருமானம். சரியா? சோ எழுதிக்கோங்க, தமிழ்ல எழுதிக்கோங்க. தனிப்பட்ட வருமானம், பர்சனல் இன்கம் தனிப்பட்ட வருமானம். அப்படியே ஃபார்முலா எழுதுங்க. பர்சனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு, இதோட ஃபார்முலா எழுதிக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பர்சனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் மைனஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் corporate profits.
corporate profits. சரியா? Undistributed corporate profits. Again, minus social security contribution. Social security contribution. சரியா? அடுத்து plus transfer payments. சரியா? தமிழ்ல எழுதிக்கோங்க. தனிப்பட்ட வருமானம் is equal to தேசிய வருமானம் மைனஸ் பகிரப்படாத கார்ப்பரேட் லாபம். சரியா? அகைன் மைனஸ் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு. அடுத்து பிளஸ் மாற்று செலுத்துதல்கள். சரியா? சோ அப்படியே பாருங்க, நம்மளுடைய தனிப்பட்ட வருமானம் நேஷனல் இன்கம், சோ தேசிய வருமானத்தை கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மெத்தட்ஸ் படி கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. சோ அப்ப நேஷனல் இன்கம் எடுத்துட்டு இதுல என்ன பண்றாங்க, அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பர்சனல் இன்கம் அப்படின்னாலே நம்மளுடைய கையில எவ்வளவு காசு வருது, அவ்வளவுதான். இது சிம்பிளா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கையில என்ன காசு நிக்குதோ அதுதான் பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அப்ப இங்க யோசிச்சு பாருங்க, அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ். இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு 100 கோடி லாபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 கோடியுமே அவங்க கைக்கு வரும்னு சொல்ல முடியாது. சரியா? என்ன பண்ணுவாரு, ஒரு 10 கோடியை எடுத்து இவர் வச்சுக்கலாம், மிச்சம் ஒரு 90 கோடியை அகைன் அவர் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதான் பாப்பாரு. புரியுதா? ஏன்னா அது கார்ப்பரேட்டுக்கு ஒரு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், அந்த மணி ரொட்டேஷன்லயே இருக்கும். சரியா? சோ அப்போ இங்க என்ன பண்ணுவாங்க, 10 கோடிங்கிறது அவங்க கையில இருக்கும், மிச்சம் 90 கோடிங்கிறது அது அப்படியே ரொட்டேஷன்ல அகைன் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சரியா? சோ அப்ப அந்த முழு அமௌண்ட்டும் இவங்க கையில வராது. சரியா? சோ இவங்க கையில என்ன இருக்கோ அந்த 10 கோடி மட்டும்தான் இந்த பர்சனல் இன்கம்குள்ள வரும். அந்த 90 கோடிங்கிறது இவங்க கைக்கு வராது. புரியுதா? சோ அப்ப இது இங்க எடுத்துக்க மாட்டோம். அகைன் அதனாலதான் மைனஸ்ல போகுது. சரியா? அகைன் மைனஸ்ல அகைன் என்ன போட்டிருக்கோம், சோசியல் செக்யூரிட்டின்னு போட்டிருக்கோம். சோசியல் செக்யூரிட்டினா என்ன சொல்றாங்க, நம்மளுடைய இப்போ நம்ம ஒரு சம்பளம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த பிஎஃப் எல்லாம் பிடிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? சோ ஒரு பிஎஃப் பிடிக்கும், ப்ராவிடென்ட் ஃபண்ட்னு ஒண்ணு பிடிப்பாங்க. சரியா? சோ அந்த பிஎஃப் அமௌண்ட்ங்கிறது நம்ம கடைசியா வருமே தவிர மாசம் நம்ம கைக்கு வராது. அப்போ நம்ம சம்பளத்துல அந்த அமௌண்ட்ங்கிறது அவங்க பிடிச்சிட்டு தான் மிச்சத்தை நம்ம கையில கொடுப்பாங்க. சரியா? சோ அப்ப அந்த பிஎஃப்ங்கிறது நம்ம கைக்கு வராது. அதனால இந்த சோசியல் செக்யூரிட்டி, நம்மளுடைய சமூக பாதுகாப்புக்காக என்னென்ன மாதிரி இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் பிடிக்கிறாங்களோ அது எதுவுமே நம்ம கைக்கு வராது. அதனால இதுவும் மைனஸ்ல போகுது. சரியா? அடுத்து பிளஸ் என்ன போட்டிருக்கோம், டிரான்ஸ்பரபிள் பேமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியா? சோ டிரான்ஸ்பரபிள் பேமெண்ட்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அரசு வந்து திடீர்னு மானிய தொகை கொடுக்கலாம். இப்ப மகளிருக்குலாம் மாசம் 1000 ரூபாய், குடும்ப தலைவருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். அந்த 1000 ரூபாய் நம்ம கைக்கு வந்து சேருது. சரியா? சோ அப்ப நம்ம கைக்கு கவர்மெண்ட் எங்கெல்லாம் மானிய தொகைகள் சப்சிடி கொடுக்குறாங்களோ அது எல்லாமே நமக்கு கைக்கு வந்து சேருது. அதுவே வந்து மகளிருக்குன்னு மட்டும் இல்ல, இப்போ வயசுல பெரியவங்களுக்கு ரொம்ப ரிட்டையர் ஆனவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் அமௌண்ட்னு ஒண்ணு கையில கொடுக்குறாங்க. சரி, அது ஒண்ணு. பிளஸ் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாம் சப்சிடின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. இது எல்லாமே கைக்கு வரக்கூடிய காசு. சரியா? சோ அப்போ நம்ம கைக்கு வரக்கூடிய காசுங்கிறதுனால இத நம்ம பிளஸ்ல ஆட் பண்ணிக்கிறோம். சொல்றது புரியுதா? சோ அப்ப என்னெல்லாம் பாத்துக்கோ, நேஷனல் இன்கம் பிளஸ் இங்க அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேட் அமௌண்ட், எதெல்லாம் நம்ம கைக்கு வராதோ அந்த 90 கோடிங்கிறது நம்ம கைக்கு வராது. சரியா? சோ அதனால இதை மைனஸ்ல எடுத்துக்கிறோம். சோசியல் செக்யூரிட்டிங்கிறது நம்மளோட இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் எல்லாம் அதெல்லாம் நம்ம கைக்கு வராது. இது வந்து நமக்கு சப்சிடிங்கிறது மாசம் 1000 ரூபாய் கைக்கு வரும். அதனால இதை பிளஸ்ல எடுத்துக்கிறோம். சரியா? சோ இந்த மொத்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பர்சனல் இன்கம்னு பொதுவா கேட்டா நம்ம கைக்கு எவ்வளவு காசு கிடைக்குது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து இந்த டிஸ்போசபிள் இன்கம், டிஐன்னு சொல்லுவாங்க. டிஸ்போசபிள் இன்கம் அப்படிங்கிறது பர்சனல் இன்கம்ல இருந்து மைனஸ் டாக்ஸ்.
சரியா? இப்ப நமக்கு ஒரு இன்கம்னு வந்தாலும் இதுல இருந்து ஒரு அமௌண்ட்டை நம்ம வரின்னு கட்டுவோம் இல்லையா? சோ அப்ப அந்த வரி தொகையை மட்டும் நம்ம கழிச்சு எடுக்கிறது டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவாங்க. சரியா? கையில இருந்து நம்ம என்ன கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம் அந்த டாக்ஸ கழிச்சு எடுக்கக்கூடிய அமௌண்ட் டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கடைசியாமா பர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம்னு சொல்றாங்க. சோ பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய நேஷனல் இன்கம் divided by total population. சரியா? மொத்த மக்கள் தொகை. சோ நேஷனல் இன்கம் பை டோட்டல் பாப்புலேஷன். அவ்வளவுதான். சோ இந்த 3 ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த பர்சனல் இன்கம் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும், அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் டிஐனா என்ன, பர் கேபிட்டா இன்கம்னா என்னன்றது புரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ இந்த நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றதுல நிறைய வந்துட்டு நிறைகளும் இருக்கு, குறைகளும் இருக்கு. சோ என்னென்ன நிறை குறை மட்டும் நான் சொல்லிடுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஜிடிபி, நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தோம். ஜிடிபியோட அந்த ஃபார்முலா சொல்லியிருக்கேன். சோ ஃபார்முலால என்னங்கறத படிச்சுக்கோங்க. சோ இங்க முக்கியமான வார்த்தையே வித்தின் த ஜியோகிராபிக்கல் பவுண்டரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவுடைய எல்லைக்குள்ள என்ன உற்பத்தி பண்றோம். சோ அப்ப அந்த ஜியோகிராபிக்கல் பவுண்டரிக்குள்ள என்ன ப்ரொடியூஸ் பண்றோங்கிறது இந்த ஜிடிபிக்குள்ள வரும். சரியா? இதுவே நம்ம ஜிஎன்பின்னு எடுக்கிறப்ப நம்மளுடைய ஃபாரின் இன்கம், வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய காசும் இங்க ஆட் ஆயிடும். சரியா? சோ அதே ஜிடிபி பிளஸ் என்எஃப்ஐஏ அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? சோ அப்ப இங்க நம்மளுடைய ஃபாரின் அமௌண்ட் உள்ள ஆட் ஆகும் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஜிஎன்பி அப்படிங்கிறது சாரி என்என்பிங்கிறது ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன். ஓகேவா? டிப்ரிசியேஷன். அடுத்து என்டிபிங்கிறது ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன், அந்த தேய்மான செலவுகளை கழிச்சு எடுக்கிறது. ஓகேவா? அடுத்து பர் கேபிட்டா இன்கம்னா என்ன, பர் கேபிட்டா இன்கம்ங்கிறது நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து பர்சனல் இன்கம்னா என்ன, அந்த ஃபுல் டெரிவேஷன் அங்க ஃபார்முலா சொல்லியிருக்கு, அது ஜஸ்ட் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து டிஸ்போசபிள் இன்கம்ங்கிறது பர்சனல் இன்கம்ல இருந்து டாக்ஸ கழிச்சு எடுக்கிறது. சரியா? சோ டாக்ஸ சப்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அடுத்து இதோடைய நம்ம நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றதுக்கான முக்கியத்துவம் என்ன, இதோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் பாத்துடலாம் கடைசியா. சோ எதுக்காக நம்மளுடைய தேசிய வருமானத்தை கணக்கீடு பண்ணோம்னா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு, உயர்ந்திருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்காக இந்த நேஷனல் இன்கம்ன்றதை கால்குலேட் பண்ணணும். அடுத்து நம்மளுடைய பணவாட்டம், பண வீக்கம் எப்படி இருக்கு இந்தியால அப்படின்றது செக் பண்றதுக்கு இந்த நேஷனல் இன்கம்ன்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சோ இந்த இன்ஃபிளேஷன் டீஃபிளேஷன்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன். சோ அது வந்து ஒரு பெரிய கான்செப்ட், நம்ம அதை நெக்ஸ்ட் கிளாஸ் பாத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு நம்மளுடைய நாடு மற்ற நாடுகளோட கம்பேர் பண்றதுக்கு நம்மளுடைய ட்ரிபிள் பி, நம்மளுடைய இந்த வாங்கும் திறன் அப்படின்னு படிச்சோம் இல்லையா, சோ அதை வந்துட்டு நம்ம மதிப்பீடு பண்றதுக்கு, நம்மளுடைய பொருளாதாரத்தை திட்டமிடுறதுக்கு. சோ இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய தேசிய வருமானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம இதை கணக்கீடு பண்றோம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய குறைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பிளாக் மணி வந்துட்டு இன்னும் புழக்கத்துல இருக்கு. சரி, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது எல்லாமே தேசிய வருமானத்தோட ஆட் ஆயிக்குது. ஓகேவா? சோ அப்ப கருப்பு பணம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அடுத்து வந்துட்டு பணம் சாரா பொருளாதாரம், நிறைய இந்த கேஷ்லெஸ் எக்கனாமி நம்ம டிஜிட்டலா நிறைய பண்றப்ப அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்றது இல்லை, அதுவுமே வந்துட்டு ஒரு பிரச்சனையா இருக்கு. அடுத்து டபுள் கவுண்டிங் மெத்தட் ரொம்ப முக்கியமா. டபுள் கவுண்டிங் மெத்தட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 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 பொருளுக்கு வந்து இப்போ ஒரு கார் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கார் கம்பெனில டயருக்கு தனியா பண்றப்ப ஒரு டாக்ஸ் போடுவாங்க. சரியா? அந்த மெட்டல் பாடி பண்றப்ப தனியா ஒரு டாக்ஸ் போடுவாங்க. இது எல்லாம் முழுசா ரெடி ஆகி ஒரு ஒரு முழு காரா வெளியில வர்றப்ப காருக்கு தனியா ஒரு டாக்ஸ் போடுவாங்க. சோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி டாக்ஸ்ங்கிறது இருந்துட்டே இருக்கும். சரியா? சோ அப்ப இது என்ன ஆகுது, டபுள் கவுண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? சோ அந்த மாதிரி இருமுறை கணக்கிடுதல் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து லேக் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நிறைய புள்ளி விவரங்கள் வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இல்லத்தரசிகள், நம்ம நிறைய வீட்டுல அம்மா வந்து வேலை செய்யறது, அது எல்லாமே ஒரு வகையான சேவை தான். அது எல்லாமே அந்த சர்வீஸ் செக்டாருக்குள்ள வர்றதா, துணி துவைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா இல்ல ஒய்ஃப் உடைய எந்த ஒரு பணிகளுமே இதுல ஆட் ஆகுறது இல்லை, அதெல்லாம் கணக்குலயே வர்றது இல்லை. சரியா? ஆனா அதுவுமே வந்துட்டு எடுத்துக்கணும், அதுவுமே எல்லாமே சேவைத்துறைக்குள்ள வர்றதுதான். அடுத்து ரொம்ப முக்கியமானது சோசியல் ஒர்க். நிறைய சமுதாயத்துல சோசியல் ஒர்க் ஜாப்ஸ் எதுவுமே இதுக்குள்ள ஆட் ஆகுறது இல்லை, அது அவங்களுடைய வில்லிங்ல அவங்க பண்றாங்களே தவிர அந்த வகையான சர்வீஸ் எதுவுமே இதுக்குள்ள ஆட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதோட நிறைகள் குறைகள் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இதோட இந்த கிளாஸ் போதும். அப்ப இன்னைக்கு தேசிய வருமானத்தினுடைய
முக்கியமான பாயிண்ட் என்ன நேஷனல் இன்கம்னு பார்த்தாச்சு. நம்ம இந்தியாவுடைய முன்னாடி பார்த்தோம் இல்லையா, என்னென்ன செக்டார்ஸ் இருக்கு, என்னென்ன அதோடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதோட வீக்னஸ் என்ன, அது எல்லாமே பார்த்துக்குவோம். அப்புறம் அந்த ஒரு 3 இண்டிகேட்டர் சொன்னேன். ஹெச்டிஐனா என்ன, ஜிஎன்ஹெச்ஐனா என்ன, அடுத்து வந்துட்டு பிக்யூஎல்ஐனா என்ன, அந்த 3 இண்டிகேட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? இதோட போதுமா? தேங்க்யூமா.